திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பின்னொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதற் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவனடியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு தேவி சேக்கிழார் பெருமானருடைய பெரிய புராணத்தை சிந்தித்து வந்தோம். அதனுடைய தொடர் நிகழ்வாக நாயன்மார்கள் புகழ்பாடி நால்வர் என்கிற நிகழ்ச்சி தற்போது சிந்தித்து வருகிறோம். இருப்பினும் இன்று நாம் அந்த பெரிய புராணம் நிறைவு பெற்றதை ஒட்டி ஒரு இறுதி நேர்முக நிறைவு வழிபாடு ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த வகையில் 28/4/2024 ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைக்கு காலை 9 மணிக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த அருள்மிகு பூரணாம்பிகையுடன் ஆகிய பூரணேஸ்வரர் திருக்கோவிலிலே இன்று நம்முடைய பெரிய புராண நிறைவு வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பெருமானுடைய திருவருள் கருணையினாலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அடியார் பொதுமக்களுடைய அன்பினாலும் மிக நேர்த்தியாக சரியாக 9 மணிக்கு 9:05 அந்த செந்தழல் வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அடியார் பெருமக்கள் முன்னமே வந்திருந்து ஒருவர் சந்தித்து தங்களுடைய பெயரை அறிமுகம் செய்து கொண்டு பொருளாக அறிமுகம் செய்து கொண்டு ஒருவர் சந்தித்துக் கொண்டார்கள். மிகப்பெரிய காட்சியாக அது இருந்தது. காலை சிற்றுண்டி எடுத்துக்கொண்டு கேள்வியில் அற்புதமாக பங்கேற்ற நண்பர்களை நினைத்து பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய நேரலையில் எப்படி நண்பர்கள் கலந்து கொள்வார்களோ அதே போல இன்றைய நிகழ்விலும் நண்பர்கள் கலந்து கொண்டார்கள். 9 மணிக்கு சரியாக வேள்வி துவங்கி அற்புதமாக நடந்தது. அந்த வகையில ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்ய அவர்கள் வேள்வி மிக சிறப்பாக துவங்கினார்கள். வேள்வி ஆசிரியராக வேள்வியை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பிலே நம்முடைய சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் நரசிங்கபுரத்தில் வசிக்கக்கூடிய ஐயா சாம்பசிவம் ஐயா அவர்களை வேள்வியின் ஆசிரியராக அமரச் செய்தார்கள். மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு. இப்பொழுதும் போல ஐயா அருளர் செய்ய அவர் தான் வேள்வி ஆசிரியராக அமர்வார்கள். ஆனால் இன்றைக்கு சாம்பசிவம் ஐயா அவர்களை உட்கார வைத்து மிகப்பெரிய சிறப்புக்குரிய இடத்தை கொடுத்தார். அந்த நினைவு அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய கொண்டதாக இருந்தது. அந்த வகையில் சாம்பசிவம் ஐயா வேள்வியில் அமர்ந்து தம்பதி சமேதராக இருவரும் மணிமேகலை அம்மாவும் இணைந்து வேள்வியில் அமர்ந்தார்கள். அது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி. வேள்வியை துவங்கினார்கள். அற்புதமாக அவர் தமிழிலே முறைப்படி அதற்கு முன்னுமே 8:30 ஐயா அவர்கள் கலசங்களுக்கு நூல் சுத்துவதும் அதனை தயார் செய்வதும் பணிகளை செய்து அற்புதமாக 9 மணிக்கெல்லாம் தயார் செய்து சிந்தழல் வழிபாடு அற்புதமாக இருந்தது. அன்பர் பெருமக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். வந்தவர்கள் எல்லாரும் கையொப்பமிட்டதும் முகவரி தந்த பிறகு அற்புதமாக அந்த அனைவரும் ஒருவரை சந்தித்துக் கொண்ட விதமும் அன்பினாலே பூரித்து போய் சிவபெருமானுடைய கருணை எண்ணி வியந்து செந்தழல் வழிபாடில் ஈடுபட்டார்கள். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய முன்னாள் திருவடிகளை மனமொழி மைகளாலே வந்ததும் நிகழ்ச்சிக்கு பங்கேற்றவருடைய திருவடிகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி வந்ததும் நன்றி. செந்தழல் வழிபாடோடு நாம் பூரணேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அடியார் பெருமக்களோடு சென்று அந்த பூரணாம்பிகை உடனாகிய பூரணேஸ்வரரை வழிபாடு செய்த விதம் அற்புதமாக இருந்தது. நண்பர்கள் புடைசூழ அவரை சூழ்ந்து கொண்ட விதம், மேற்கு நோக்கி அந்த பூரணேஸ்வரை சூழ்ந்து கொண்ட விதம் அற்புதமாக இருந்தது. நண்பர்கள் நின்று நிதானமாக பஞ்சபுராணம் பாடி திருமுறைக்கு 12 திருமுறையும் பாடி
ஒரு நிறைவு இருந்தது. நிறைவு பெற்று அன்பர்கள் எல்லோரும் கலந்துரையாடல் வரும் பொழுது தங்கள் கருத்துக்களை மனம் நெகிழ உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதுவும் அற்புதமாக இருந்தது. அந்த வகையில் இன்றைய பொழுது மிக ஒரு உன்னதமான நாளாக அன்பர்கள் நேருக்கு நேர் சந்தித்து அன்பினாலே பூரித்த ஒரு நாளாக மிக்க மகிழ்ச்சி. அதனுடைய ஒரு தொடர் இன்றைய நடந்த சம்பவங்களை வந்தவர்கள் எல்லாம் வரவேற்று அவர்கள் எல்லாம் வழி அனுப்பி வைத்த ஒரு பெரிய பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. குறிப்பாக நிகழ்ச்சி நடத்திய ராஜா ராணி அம்மா அவர்கள் இந்த பொறுப்பேற்றுக் கொண்டார். சத்திரம் அந்த மண்டபம் தயார் செய்தது, இந்த உணவு ஏற்பாடு செய்தது, அவர்களுடைய குடும்பமே இன்றைக்கு பரிமாறுவதற்கு பெரிய பங்களிப்பு செய்தார்கள். இந்த நிகழ்ச்சியை சிகாரந்தர் உண்மையால் துணிவு என்ற பெயர் மட்டும்தான் அடியன் வைத்திருந்தன கண்டி ஒரு உடல் அளவில் என்னுடைய பங்களிப்பு சற்று குறைவே. மற்றபடி அந்த ஊரிலே அம்மா அவர்களும் ராஜா ஐயாவும் ராணி அம்மாவும் பெரிய ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள். அந்த வகையில் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகள்களும் மருமகன்களும் நமக்கு பெரிய ஒரு பேருதவி செய்தார்கள். காலையில் உணவு பரிமாறுவதற்கு பெரிய உதவி செய்தார்கள். அந்த வகையில் அவருடைய திருவடிகளை மனமொழி மேகனால் இந்த மாதிரி உபசரிப்பு செய்தார். அன்பினாலே உபசரித்து உணவு அளித்த ஒரு காட்சியை பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் திருவாசகம் பாடி ஷியாமலாம்மா எனக்கு நெற்கொடுக்க மனமுருக செய்த சம்பவங்கள் எல்லாம் நிகழ்வுகளுடைய மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம். அன்பர்கள் தங்கள் கருத்து சொல்லும் பொழுதே நிகழ்ச்சி கண்ணில் நீர் ததும்ப சொன்ன காட்சிகள் எல்லாம் மறக்க முடியாத ஒரு காட்சியாக இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சி வெற்றி பெற்றதுக்கான அடையாளமாக என்னால் 3ஆம் வகுப்பு தான் படித்திருந்தேன் என்று சொல்லி அதற்கு பிறகு அவர்கள் நான் இப்போ தொடர்ந்து தேவாரம் படிக்கின்றேன், அதற்கு காரணம் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்ன அந்த அந்த வார்த்தை நம்முடைய நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு அடையாளமாக இருந்தது. அந்த ஒரு 81 வயது பெரியவர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்ததும் வேள்வியில் பங்கேற்றதும் ஒருவர் திருநீர் பூசி கொள்வதும் அருளர் செய்யாமல் கணபதியாக மரியாதை செய்ததும் நமக்கு பெரிய நிகழ்ச்சியாக அப்படி நிகழ்ச்சியில் நேரலையில் நேரடியாக சந்திக்க முடியாத அன்பர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி மகிழ்கிறோம். காரணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கும். பணிச்சுமையின் காரணமாக நிகழ்ச்சியில் பங்கேற்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அந்த வகையில் நேரலையிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்திருந்தோம். கூடுமானவர்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி வெற்றி பெற்றதா என்றது நிகழ்ச்சியை கண்ணுற்றவர்கள் சொல்ல வேண்டும். மற்றபடி எல்லாம் வல்ல அருள்மிகு பூரணாம்பிகையுடன் ஆகிய பூரணேஸ்வரர் திருவடிகளை மனமொழி மேகலாலே வணங்கி வாழ்க்கிறோம். எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும். அதனுடைய ஒரு தொடர் நிகழ்வாக வழிபாடு குறித்து இன்றைக்கு அன்பர்கள் எல்லோரும் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். நம்முடைய நிகழ்ச்சி நடந்து பொழிப்புரை வாசிக்கக்கூடிய சாமி சாமியார்கள் இன்றைக்கு நிகழ்வு சந்தேகமாக இருந்தது. ஐயாவும் மிகப்பெரிய சோர்வுக்கு ஆளாகியிருக்கிறது. அதனாலே வழிபாடு குறித்து எங்கள் கருத்துக்களை பகிரக்கூடிய ஒரு களமாக இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நடந்த சம்பவங்களை குறித்தும் அன்பர்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்யலாம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருடைய பிரபாதங்களையும் வணங்கி மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, வாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, உண்ணாவலயம் அண்ணா போற்றி, அன்னாரமுதற் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. அம்மா வேலூர் சிமா எப்ப வீட்டுக்கு போனீங்க? சிவா மணி 3 மணிக்கு வந்துட்டோம் ஐயா. வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஆமா, நல்லா இருந்துச்சு ஐயா. ரொம்ப நிகழ்ச்சி நானே எதிர்பார்க்கல இந்த இப்படி எல்லாம் இருக்கும்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயா. கண் கலங்க வச்சது இன்னைக்கு பகவானோட ஒன்றிட செஞ்சது. ஆமா, திருவாசகம் பாடி மெல்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஐயாவும் முருக வச்சுட்டாங்க. ராணி அம்மாவும் ராஜாவையும் ரொம்ப உபசரிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருந்தது. அந்த உபசரிப்பு நல்லா இருந்தது. நம்ம செய்யட்டோமான்னு கேட்டது கூட இல்ல இருக்காங்க, நீங்க இருங்கன்றாங்க. ரொம்ப இந்த அளவுக்கு நிகழ்ச்சியில எதுவும் நான் கலந்தது இல்லையா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருக்கு. நான் கலந்தேன். பெரிய புராணத்துல கலக்க சொன்ன கூட இதெல்லாம் இருக்கும், நம்ம இதெல்லாம் அனுபவம் நினைச்சுப்பாங்க. எதிர்பாராம இவ்வளவு அடியார்கள் கூட இருந்து இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஊழியர்கள் பார்க்காம இருந்தவங்க எல்லாம் கூட கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அதான் இன்னைக்கு ஐயா உங்க வீட்டு ஐயா வந்திருந்தாருல. ஆமாங்க ஐயா. அவர் என்ன சொன்னாருமா? ரொம்ப சூப்பர். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நேர்ல பா சந்தோஷங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா நான் பேச முடியல சாமி. ஐயா ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலே வரவங்களை எவ்வளவுதான் பேச முடியும், ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும் ஐயா. என் பேர் வந்தவங்களா இருந்தாலும் அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா வேலை பார்க்கணும் இல்லையா? ஆமா ஆமா. அதனால அவ்வளவுதான் முடியும். ஆமா பரவாயில்லம்மா. ஜனங்க வந்துட்டாங்கல்ல? வந்துட்டாங்க ஐயா. நம்ம நினைச்ச அளவுக்கு வந்துட்டாங்க. போதும், அதுவே போதும். நல்லா கலந்துக்கிட்டாங்க. நம்ம ரொம்ப எதிர்பார்த்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்கவுங்க தம் பேரை சொல்லிக்கினாங்க, சந்தோஷப்படுத்திக்கினாங்க. எல்லாரையும் பார்த்துட்டோம். இருந்ததுங்க ஐயா. இன்னைக்கு ஐயாவோட பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பா. நாங்களாம் பூஜை பண்றவங்க தான். நானு ஆமா ஆமா சொல்லிருக்காங்க. அம்மா சொல்லிருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் சம்ஸ்கிருதத்துல எல்லாமே சொல்லுவோம் நாங்க. ஆமா ஆமா. அவருக்கு அதுல உடம்பு இல்ல. ஆமா ஆமா. இருந்தாலும் தமிழ் முறைப்படி பண்ணணும். அடியனுக்கும் அது இல்லை. எல்லா மொழியும் நான் ஒன்னும் தவறு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நம்ம தமிழ் மொழியில தமிழ் குறித்தான இதுல அவரு ஐயா கொஞ்சம் கொள்கை பிடிப்போட இருப்பாரு. ஆமா இல்லையா? ஆமா ஆமாங்க ஆமாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அத கொஞ்சம் எளிமையா எல்லாருக்கும் சொல்லி தர மாதிரி, எல்லாரும் வேலி செய்யலான்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு? ஆமா ஆமா. அப்படிதான் பரிசுத்தமா அந்த அன்பு மேல பக்தி இருந்ததுன்னா எல்லாருமே என்ன பண்ணலாம். ஆமா ஆமா ஆமா. அது குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கோ இல்ல குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கோ குறிப்பிட்ட ஒரு வர்ணத்துக்கோ குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கோ அந்த வேள்வி சொந்தம் இல்ல. எல்லாருக்கும் வேள்வி சொந்தம். ஆமா. இவங்க தான் செய்யணும். அவங்ககிட்ட அன்பு இருக்கா? ஆமா. இறைவனுக்கு நேர்த்தியா நீ அந்த அது பணியறியான்னு அதுதான் அவர் சொல்லுவாரு. அது ரொம்ப ரொம்ப நல்லா அற்புதம், நல்லா இருந்துச்சு. ஆமா. ரெண்டு பேரும் வாட்டமா உட்காந்துட்டாங்க. அந்த சாம்பசிவ ஐயாவும் சொல்றதுக்கு வார்த்தை இல்லையா. கண் கலங்க வச்சுட்டாரு ஐயா. அந்த அளவுக்கு இருக்கமா ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா. அதுதான் அவங்க ரெண்டு பேரும் கரெக்டா பொருத்தமா உட்காந்தாங்க பாருங்க. அதான் அழகா இருக்கு. அதான் ஐயா சொன்ன, நீங்க பாத்துட்டு போய் உங்க வீட்டுல செஞ்சுட்டு எங்களுக்கு போட்டு அனுப்புறீங்க. ஐயா இங்கேயே உட்கார வச்சு எங்களை நேர்ல பார்க்க வச்சுட்டாரு அப்படின்னு. இறைவன் அருள்பா அப்படின்னாரு சாம்பசிவம் ஐயா. முன்கூட்டியே எங்களுக்கு அருள் கொடுத்துட்டாரு. அந்த எண்ணம் எல்லாம் வர்றது ரொம்ப கடினம் ஐயா. நான் தான் செய்யறோம். அடுத்தவங்களை உட்கார வச்சாரு பாருங்க. அது ரொம்ப அந்த எளிமையை ரொம்ப பிடிக்குது ஐயா கிட்ட. அதுதான் அவர் எப்பயுமே அந்த பொசிஷன்ல உட்காருவாரு. அதாவது அவர் தான் ஆளுமையில உட்காருவாரு. ஆமா. வந்த உடனே சாம்பசிவ ஐயா பீடத்துல ஏத்தாரு. உட்காரு. அடுத்தவங்களை மாணவனா இது பண்றது ரொம்ப கடினம் ஐயா. பாரு பின்னாடி உட்காருன்னு அவர் உட்கார வச்சு பழகி பார்த்தாரு. ரொம்ப அந்த எளிமையெல்லாம் ரொம்ப. ஒரு வேள்வி ஆசிரியர் அவ்வளவு சீக்கிரம் வேள்வி இதுல உட்கார வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஐயா. அந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சது. அவங்க சித்ராமாவே ரொம்ப எளிமையா இருக்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா. அந்த அவங்க பேசுற பேச்சுக்கும் அவங்க இருந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. இவங்க கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்கான்றதை எதிர்பார்க்கணும். ஆமா. ஒரு கேட்டதுனால நல்லா புரியுது அவங்கள பாக்க சொன்னேன். ஆமா. அதான் ஒரு பெரிய இது. அவங்களையும் கண்டுபிடிக்க முடியல, அவங்களையும் ஜட்ஜ் பண்ண முடியல பாத்தீங்களா? ஆமா. நம்ம ஃபேஸ் பார்த்ததுனால இவங்க சித்ராமான்னு சொல்லிட்டு பேசுறோம். நம்ம கேட்டதுனால இவங்க கிட்ட இவ்வளவு இருக்குன்னு தெரியும். இல்லன்னா ஒண்ணும் தெரியல. ஆமா. ஒண்ணும் தெரியல. அவ்வளவு ஒரு எளிமையா இருக்கிறாங்க அவங்க. எவ்வளவு எளிமையா இருந்தாங்க. அவங்களும் மெல்ட் ஆயிட்டாங்க. அந்த உருவி பாடும்போது ரொம்ப அழுத்தாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் அழுத்தாங்க. கண்கலங்கி அழுத்தாங்க. சாம்பசிவ ஐயா குலுங்கி குலுங்கி இறங்கிட்டாரு. சிவசிவா பாத்தீங்களா? பார்த்தேன் ஐயா. ரொம்ப குலுங்கி அழ ஆரம்பிச்சாரு. அந்த சிவனோட ஒன்றோன்னு அந்த பதியத்தை சொல்லி அவர் சொன்னது போதே அவர் ரொம்ப இது பண்ணாரு. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. அதுவும் அந்த சேமலம்மா அந்த திருவாசகத்தை பாடும்போது ஐயோ அந்த தொனில போகும்போதே நமக்கு சாமியோட அந்த இது கிடைக்குது பாத்தீங்களா? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அதான் திருவாசகத்தினுடைய ஒரு பெரிய வெற்றி. பரவாயில்ல. எளிமையா அடுத்தவங்களையும் உயர்த்தி விடுறாரு பாருங்க. அதுதான் ஒரு நல்ல ஆசானுக்கு அழகு. அது பார்க்க சொல்ல நம்ம கத்துக்கணும்ன்றத மாதிரி. நீங்க சொத்து சேர்த்து வச்சு சேகரிச்சாலும் அது தேக்கம். கண்டிப்பா ஐயா. ஞானத்தை சேர்த்து தேக்க வச்சாலும் அது குப்பையாயிடும். ஞான குப்பையாயிடும். கண்டிப்பா. எவ்வளவு பெரிய வித்தக்காரனா இருந்தாலும் தன்னுடைய வித்தைய ஒருத்தருக்கு சொல்லி தரணுமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு ஆசானா இருந்தா அதை செய்யணும்.
ஆமா, தான் கற்ற கலையை அவன் வந்து அடுத்தவங்களுக்கு அந்த பக்குவம் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆமா, சொல்லித்தரணும். அப்பதான் வந்து அது நல்ல ஒரு வழி வழியா வரும். அது வழியா ஒரு ஒரு வேள்வி. குருநாதரோட பேரும் புகழும் அவங்க சிஷியன் மூலியமா ஆமா, தான் பெருசா ஆகும். ஆமா. அந்த ஒரு இன்னாரோட ஏற்பாடு. மாணவனா அப்படின்னு பேர் வரும். ஆமா, இவரா அப்படி இருந்தாரு. அவரே ஒத்துதான் இருப்பாருங்க சாம்பசிவ ஐயாவே. ஆமா, நான் தமிழ் குடிமகனா இருந்தேன். நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன் தெரியுமா? ஆமா, ஆமா. ஒரு அவரோட காலத்துல பேச்சு நான் நல்லா இதெல்லாம் நல்லா பேசுறாரு. உண்மையா அந்த அவ்வளவு அளவுக்கு ஒத்துதான் இருப்பாங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்ல. ஆமா, என் நிலைமையே ஒரு காலத்துல வேற மாதிரி இருந்தது. அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருந்தா இப்ப இந்த ஏஜுக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 50-60 வயசுல தாண்ட பிறகு எனக்கு அதுக்கப்புறம் தான் அடி விழுந்தது. அதுக்கப்புறம் தான் இறைவனை பத்தி அடி ஒரு பெரிய இதுல வந்து இந்த 3 வருஷத்துல அவ்வளவு இவ்வளவு பெரிய இதுவா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் ஐயா. ஆமாங்க. ஒரு அதுவும் நீங்க அந்த போதை பழக்கத்துக்கு போனவங்களை மீட்கிறது சாதாரண விஷயம் என்ன? அது ரொம்ப பேரும் முடியாதுங்க. நான் இவர் சொன்ன உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இறைவன் கிருபை அவருக்கு இருந்திருக்காதான் வந்திருக்காரு. அதாங்க, பெரிய பெரிய புண்ணியம் பண்ணிருப்பாருங்க. சிவபெருமான தொட்டு அந்த அளவுக்கு பேசுறாருன்னா கண்டிப்பா கண்டிப்பா ஐயா வழி வழியா வருகிறார். அந்த மாதிரி அதுதான் யோசிச்சு பார்த்தேன் நானு. இது என்ன ஒரு ஆட்டம். ஏன்னா அந்த மாதிரி அந்த ஆல்கஹால் எடுத்துட்டாலே என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் பிள்ளையா கண்டிப்பா அந்த அறிவே இல்லாம இருக்கிற ஒரு காலகட்டம் இன்னைக்கு. கஞ்சா அது அதுன்னு சொல்லிட்டு போற உலகத்துல சிவபெருமான் இருந்து என்ன ஆட்கொண்டாருன்னு அந்த அம்மா ஐயா சொல்லும் போது ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லைன்னு சொன்னாரு பாருங்க. அது ஒரு வார்த்தையே ஆமா, அந்த ஐயா பேசும்போது எனக்கு இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாரு சாமி, இப்படி மாத்திருக்கிறாரு இவரு. ஆமா, எல்லாரும் என்ன லூசுன்னு சொல்லுவாங்க. நேர்ல பார்த்த உடனேதான் ஒவ்வொருத்தரும் பார்க்க சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அவங்களுடைய பேச்சுக்கும் அவங்க சொன்ன இதுக்கும் ஆமா 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 ரொம்ப சந்தோஷம் ஐயா. மகிழ்ச்சி, ஒரு பெரிய நிறைவு இருந்தது. இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டு எங்களுக்கு கிடைச்சதுக்கு பட்டமாமாவுக்கு தான் புண்ணியம் சொல்லணும். ஆமா ஆமா ஆமா, அதுதான் நான் சொன்னேன். நான் சொன்னேன் மைக்ல பேசும்போதே சொன்னேன். பெரும் புண்ணியம். அந்த ஊரே என்ன பண்ணாங்க அவங்க அவர்லாம் கேட்டோன்னு இல்லாம எத்தனை பேரும் முடிஞ்சவங்க அவங்க சேர்த்து விட்டாங்க. அவங்களும் சேர்த்து பரவாயில்ல நல்லா இருக்கும். ஆமா, இதுல என்ன அவங்க என்ன ஒரு பேட்சா என்ன பண்ணாங்க, வந்தவங்க வா உள்ளவா நிகழ்ச்சி இருக்கு வா அப்படின்னாங்க. ஆமா, இதுல தேர்னவங்க கோழிக்கறி கடை வச்சவங்களை கூட உள்ள போட்டாங்க அவங்க. ஆமா, அவன் காப்பாத்தி விடலான்னு முடிவு பண்ணாங்க. அது பிராப்தம் இருக்கணும்ல, நீ எதனா சாப்பிட்டு சாமிக்கு பிராப்தம் இருக்கணும்ல. அந்த புண்ணியம் செஞ்சிருந்தா தான் காதால கேட்க முடியும் இல்லையா? கண்டிப்பாங்க, இல்லன்னா அந்த பக்கம் கூட திரும்பாது காது. ஆமா, அந்த இதுல நம்ம ஏதோ முயற்சி பண்ணுங்க. அது லைவ்ல வேற போட்டேன். அது யாரா நம்ம நம்ம பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். வந்திருக்காங்க ஐயா, பேசுங்க. அவங்க கிட்ட பேசுங்க, வந்திருக்காங்க. ஆமா ஆமா, வாங்க பட்டமல்லம்மா வாங்க. ஆமா, அப்படியே போய் விடுங்க. என்ன கொஞ்சம் உடம்புலாம் வலியா இருக்கு அம்மா. ஆண்டம்மா, வேலையை விட வெயில் தான் ஐயா தாக்கிடுச்சு உடம்ப, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, அனல் தாமா. ஆனா நாங்க 5:20 தாமா எல்லாரையும் வழி அழைச்சிட்டு 5:20 தாமா வந்தேன். 5:20 தான் போட்டாங்கிறது. ஆமா, அவ்வளவு நேரம் ஆச்சுமா. அவங்க சாம்பசியாவுக்கு வந்து 50வது திருமண நாளுக்கு எடுத்து வச்ச பேண்ட் சட்டை கொடுக்கணும், வேட்டி சட்டை கொடுக்கணும். விட்டுட்டு போயிட்டாங்க, சொன்னவங்கெல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு அவங்களை கொண்டாந்து திரும்பியை கொண்டாந்து அவங்கள அந்த அந்த மரியாதை பண்ணி அந்த கார்ல கொண்டாந்து திருப்பி அவங்களை பஸ் இது ரெடி பண்ணிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். வழி அனுப்பிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். இல்லைன்னா வந்துருக்க முடியாது. ஆமா ஆமா, வரட்டும். வழிபாடு குறித்து கருத்துக்கள் தானே கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சி கிடையாது. ஏன்னா 2 பேரும் டயர்டா இருப்பாங்க. அருளர் செய்யவும் டயர்ட்ல இருப்பாரு. போயிருக்க மாட்டாங்க. ஒன்னும் போயிருக்க மாட்டாங்க. 11:15 தான் வீட்டுக்கு போவாங்க. அதனால நான் எதுவும் தொந்தரவு பண்ண விரும்பல. அதனால தான் நிகழ்ச்சி குறித்த கருத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போட்டேன் தலைப்பு. ரெக்கார்டிங் போட்டேன். ஏன்னா நம்ம போட்டு விடுவோம்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தது, அற்புதமா இருந்தது. ஆமா, நான் போன் பண்ணலமா. எனக்கு தெரியுமா அவர் உடம்பு நிலைமை என்னன்னு. இல்ல நான் பேசல அவர்கிட்ட. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன பண்ணுவோம், ஏன்னா பொழிப்புரையா அந்த இதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் வேணும் இல்லையா? ஆள் இல்லீங்களே, போட்டு இருந்தா கூட யாருன்னா எடுத்துட்டு இருப்போம், எழுதி படிச்சுக்கலாம்.
எழுது. ஆமா, அது கூட தொந்தரவு பண்ண வேண்டாம். இன்னைக்கு அம்மா என்ன சொன்னிச்சு, நம்ம வீட்டுல என்ன சொன்னாங்க, டேய் இன்னைக்காவது ஒரு நாள் விட்டுற அடே அப்படின்னாங்க. சரி, அதை விடக்கூடாது இல்ல, அடியார்களுடைய கருத்து என்னன்னு கேட்கணும். நம்ம வந்து ஏன்னா இதுல வந்து என்ன நீ பார்க்காம போயிட்டே, என்ன நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, என்ன போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன நிழல் கூட வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அதுல நான் தெளிவா இருந்தேன். சரிம்மா, மிக்க மகிழ்ச்சி. கார்த்திகேயன் தம்பி வந்துருக்காப்புல, ஆண்டல் வந்துருக்காங்க, வாங்க வாங்க. பத்மாவதி அம்மா வந்திருக்காங்க. திருவுருள் கடாட்சம். அம்மா வந்து கோலம் போட்டாங்க பாருங்க, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க காலையில. இது பெரிய விஷயம். ஐயா சிவாயிரம் ஐயா. ஐயா ஒரே ஒரு நிமிஷம் அட்மிட் போட்டுறாதீங்க ப்ளீஸ் ஐயா. நான் ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஐயா, நீங்க எப்போ போனீங்க வீட்டுக்கு? ஐயா எனக்கு முடியல ஐயா. எப்படி தெரியுமா, காசி போனது எனக்கு வயிறு சரியில்லையா. சரி சாமி, சரி சாமி, எனக்கு தெரியும். நான் சொல்லலையா, நான் வெளியே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியலையா, அதனால வீட்டுக்கு வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. ரைட், தவறுல நீங்க எல்லாரும் அடியாரங்களை வந்து பாத்துட்டா பிரியறதுக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் 5-20 காசிக்கு போயிட்டு வந்தல சிவா, அதுல இருந்து வயிறு சரியில்லையா. நான் சாப்பிட்டே அதனால உங்க கூட நான் ஆனந்தமா நீ சாப்பிட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா செட் ஆகல ஐயா. ஐயா வந்துட்டாரு போல. வாங்க வாங்க. ஏன் நம்ம ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஓடிட்டாங்க பத்மாவதி அம்மா. ஐயா வந்துக்கிறாரு. மீட் போட்டுறீங்கன்னு பயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்து வழிபாடு குறித்து தான் கலந்துரையாடும். நிகழ்ச்சிகள்லாம் எனக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி முதல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. அடுத்து நம்ம வேலரசியம்மா கருத்து சொல்லிட்டாங்க. ஆண்டாளம்மா மைக் வரட்டும். வேலரசியா வரட்டும். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? பேசலாம். அங்க நம்மள பேச விட்டாரா? நன்றி ஐயா, நன்றி ஐயா. போடுங்க, நான் சொல்றேன். ஐயா சிவாய் நம்ம திருச்சிட்டு ஐயா. வாங்க சாமி, வாங்க. வராதவங்கலாம் கொஞ்சம் மரியாதை ரொம்ப இதுவா பண்ணுவோம். வாங்க. அம்மா, கல்ல உருண்டை வந்து சேர்ந்துருச்சு, எள்ளு உருண்டை வந்து சேர்ந்துருச்சு. உங்க பொன்னார் திருவடியை நான் வணங்குறேன். கிட்டத்தட்ட 6 புத்தகம் என் கைக்கு வந்து சேர்ந்துருக்குது. சின்ன சைஸ் போட்டோ வந்து அந்த திருவாடுதுறை ஆதீனத்துல வாங்கின சின்ன சைஸ் புத்தகமும் ஐயா அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க. நான் மனமொழி மெய்களால உங்க திருவடியை நான் வணங்குறேன். காலையில ஆசையா உங்களுக்கு போன் பண்ணேன். ஏதோ நீங்க பிரைவேட் பஸ்ல வந்திருக்கிறதாவும் நான் வந்து உங்களை இறங்கி கூட்டு வர மாதிரி கற்பனை எல்லாம் வேற பண்ணி வச்சிருந்தேன். அதுக்காக தான் அம்மா கூட்டு சீக்கிரம் வந்திருந்தேன். வந்து உங்களுக்கு போன் பண்ணா நான் பாண்டிச்சேரியில ரவிச்சந்திரன் அமைச்சு வச்சுக்கிறேன், அது கொஞ்சம் பாருங்கன்றீங்க. சரி, என்னடா அது அம்மா இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களா? சரி, இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவரும் வந்து ஜெனுவனா அப்படியே செக்க செவலுங்கிறாருமா. அவரு ஹிந்தி பட கதாநாயகர் மாதிரி இருக்காரு. யாரு? நல்லா வந்து சும்மா வந்து அழகா வந்து இறங்கினாரு. அண்ணாமலைக்கு அரோகரானாரு. ஐயா கட்டி பிடிச்சினாரு, கருத்து சொன்னாரு. ஒரே அமக்கலமா போச்சு இன்னைக்கு. அவர் ஏகப்பட்ட விஷயம் பேசினாரு, 2 விஷயம் சொன்னாரு. குறிப்பா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தா இது பல்கலைக்கழகம்னு பாருங்க. எனக்கு ஒன்னும் புரியல. நல்லா பேசுவேன் ஐயா நானு. இது நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பல்கலைக்கழகம்னாரு. அப்படி எனக்கு யூனிவர்சிட்டி நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு யூனிவர்சிட்டிங்க அப்படின்னாரு. என்னடா ஐயா அப்படி தூக்கி பேச நல்லா ஐயா கல்லரசு ஐயா அவர் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சாரு. என்னதான் பேசுறாருன்னு பார்த்தா யூனிவர்சிட்டிங்க நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். உண்மைதாங்க. ஒரு கோயில்ல தன்னந்தனியா பாட முடியாதவங்க வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து தைரியமா போய் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பாடக்கூடிய ஆற்றல் வந்துருச்சு. யாரை பத்தியும் பொறுப்படாம கூச்சப்படாம சாமி பாடக்கூடிய ஆற்றல் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா அது வெற்றி தானே. அது பெரிய வெற்றி தானே. அம்மா நேரலையில பாத்தீங்களா ஐயா பூஜை பண்றது? அருளரசு ஐயா பாத்துங்க ஐயா, கொஞ்ச நேரம் பார்த்தா அப்புறம் சரியா தெரியல. அதுதான் இது டெலகிராம்ல ஒளிபரப்பு பண்ணேன். அது வந்து ரொம்ப எனக்கு இன்டர்நெட் எடுத்து தரலமா. தெரியுது உங்க கேமரா. நீங்க திருவண்ணாமலையில காமிச்சீங்களா, இதுவும் அப்படிதான் இருந்தது. அதனால பார்த்தேன். அப்புறம் வந்து இது கூகுள் மீட்ல கொண்டாந்து பாத்தீங்களா? அது இன்னும் பாக்கல ஐயா. கூகுள் மீட்ல அது அந்த லிங்க்ல போட்டிருந்தேன். அது நல்லா சுத்தமா இருந்ததுமா. கூகுள் மீட்ல பார்த்தேன் ஐயா. எனக்கு தெரியல, இவன் சொல்றா பார்த்தேன். அதுலயும் தான் பார்த்தேன். அதுல நல்லா இருந்ததா?
ஐயா பண்ணது, ஐயாவை பார்த்தேன், சாமசிவம் ஐயாவை பார்த்தேன், பட்டமாமாவை பார்த்தேன், உமாமாவை பார்த்தேன். அப்புறம் வந்து உங்களை பார்த்தேன், வெள்ளை வெட்டி கட்டிட்டு பார்த்தேன். என்ன கவர் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் வந்து கேமரா வச்சுட்டு நான் உள்ள வந்திருப்பேன். ஆமா ஆமா. ஐயா என்ன எப்படி பாத்தீங்க ஆண்டலம்மா? நான் எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் என்ன நீங்க வந்தாங்க வேற, நீங்க தான் இந்த ப்ரொஃபைல்ல உங்க இது போடுறீங்களா, அதுல பாத்துங்க. அப்ப நான் என்ன புடவை கட்டிட்டு சொல்லுங்க. டாலர் வச்ச செயின் போட்டுறீங்களா? ஐயா நான் இல்ல, அது லலிதா அம்மா. நான் டாலர் செயினே போட்டுல. கிரீன் கலர் சேலை கட்டியிருந்தாங்க. ஆமா, காவி தண்டர்ல இருந்து வந்தவங்க, காவி தண்டர்ன்ற ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே பச்சை கலர் புடவை கட்டியிருந்தாங்க. இப்ப அம்மா பேசுனாங்களா, அவங்க பேர் என்னங்கய்யா? அவங்களையும் பார்த்து உட்கார்ந்து பச்சை கொடி ஓட ட்ரெஸ்லயே காட்டிட்டாங்க. ஆமா, பச்சை கொடி. ஆமா, நம்ம வேலரசி அம்மா செங்கல்பட்டுல வந்தவங்க கூட பச்சை கலர் புடவை தான் கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். அதான் கிரீன் கொடி காட்டி. ஐயா இப்ப ஒரு அம்மா பேசுனாங்களே இதுக்கு முன்னாடி, இது என்ன பேருமா இது? இந்த அம்மா அந்த அம்மா பார்த்து உட்கார்ந்து இருந்தாங்க. என்ன சொல்றாங்க? தனப்பாக்கி அம்மாவுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். நேர்ல வந்த அம்மா எனக்கு ஒண்ணே புரியுது. ஆமா, டோட்டலா கிராப் வெட்டி பிசி வந்து ஒரு போலீஸ்கார போற. தனப்பாக்கி அம்மாவை பார்த்தேன், ராஜா ராணி அம்மாவை பார்த்தேன். ராஜா முருகேசன் தானே இருந்தாரு? ஆமா ஆமா ஆமா, நீல கலர்ல அவரை பார்த்தேன். அம்மா பட்டு புடவை கட்டிட்டு இருந்தாங்க, ராஜா ராணி அம்மா. நீல கலரா? ரோஸ் போட்டிருந்தாரு நினைக்கிறேன். அதான் அந்த இதுதான் போட்டிருந்தாரு. ஒல்லியா இருக்கிறாரு ஐயா, பார்த்தேன். ஆமா ஆமா, அவர்தான் உட்காரவே இல்லை, சுத்தி சுத்தி வந்து நின்றாங்க. ராணி அம்மாவும் ராஜா அம்மா உட்காரவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஐயா பாருங்க, அந்த பெரிய ஐயா ஒருத்தர் வந்தாருங்களே ஐயா, யாரு அவரு? கணபதி ஐயா. அவரு வந்து அந்த இது போடும்போது பாத்தங்கய்யா, அள்ளி போடும்போது பாத்தங்கய்யா, அந்த வயசானவரு ஒரு அம்மா குடிச்சிட்டுன்னு வந்தாங்க, பார்த்தேன். பரவாயில்ல. அவங்க எல்லாம் பார்த்தேன். அப்புறம் இவரு ரவிச்சந்திரன் போடக்குள்ளையும் பார்த்தேன் ஐயா. எனக்குதான் சாமி கொடுக்கணும் இல்ல, வரேன். எல்லாம் நன்மைக்கு. எனக்கு உடல் நிலை சரியில்லாத காரணம். ரெண்டாவது எல்லாம் எடுத்து ரெடியா வச்சு கிளம்புற நேரத்துல ரவிச்சந்திரன் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாரு எல்லாத்தையும். ஏன் பெட்ரோல் இல்லைன்ட்டாரா? இல்லைங்கய்யா, நான் போன அடிச்சாரு பாருங்க. எங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டான். அந்த நீங்க தனியா போறீங்களாம்மா, தனியா போவாதீங்க பஸ்ல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போனான் அவன் மார்க்கெட்டுக்கு. இவர் போனவன் என்னத்தையும் சாவியை வச்சுட்டு போயிட்டான். திரும்பி வந்தான் பாருங்க, இவர் பேசி நின்றதை கேட்டான். என்னன்னு? அம்மா நீங்க போறீங்களா, உங்க ஃப்ரெண்டை இட்டுன்னு வரேன்னு சொன்னீங்களே 3 பேரு, அதனாலதான் நான் உங்களை கேட்கல அப்படின்னு சொன்னாரு பாருங்க. நான் வந்து குரூப்ல இருக்கேன், நான் 3 பேரை இட்டுன்னு வரேன்னு சொன்னேன். நீங்க குரூப்ல இருக்கீங்க, நீங்க எத்தனை பேர் வரேன்னு சொன்னா தானேங்க ஐயா, நீங்க என்கிட்ட பேசினா தானே நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். உங்களை வேணான்னு நான் என்ன தவறில ஏத்திக்கின்னு போறேன், இட்டுன்னு போறேன் அப்படின்னு அது ஒரு வருத்தம் அவருக்கு. சிவா. ஆமா, அவர் பேசுனது நான் இப்படி சொன்னேன். கேட்டுன்னு இருந்த உடனே இவரு அந்த ஐயா அப்படி பேசுறாரு. அப்ப நீங்க வந்து அவர் கூட போறதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்களா பஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பூட்டிட்டான். தம்பிங்க உங்க சன்னா? ஆமா, பஸ்ல எல்லாம் நீங்க போக கூடாது, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். அவருன்னு இப்படி போய் என்னன்னு யோசிக்காம வந்து நீங்க போக கூடாதுமான்னு சொல்லிட்டு கேட்ட பூட்டிக்கின்னு மார்க்கெட்டுக்கு போயிட்டான். சிவசிவா. ஆமா, அதுக்கப்புறம் தான் ரவிச்சந்திரனை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க பிள்ளைய இந்த காசு இந்த புக்கு அந்த இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சேன். ஐயா நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க. தம்பி வேணான்னு சொல்லிட்டாரு, நீங்க பார்த்து பத்திரமா கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துருங்க. அந்த புத்தகம் வந்துருச்சு, அந்த எள்ளு உருண்டை வந்துருச்சு, கடலை உருண்டையும் வந்துருச்சு. எனக்கு எப்பயோ ஒரு தரம் கேட்ட ஞாபகம் இருக்கு. வாய் கொடுத்து அனுப்புமான்னு வாயை விட்டு கேட்டேன். அது அப்படியே மறக்காம வாங்கி அனுப்பிச்சிக்கலாமா? சிவா நினைச்சு எனக்கு இன்னொரு விசேஷம் நடக்குங்கய்யா, நான் வரேன். அம்மா சிவாய நம்ம ஆண்டலம்மா உங்களை பார்க்கலாம்னு நினைச்சம்மா, நீங்க வாய்ப்பு கொடுக்கலாமா? கொடுக்கல. ஆமாம்மா, சாரிம்மா, வெரி வெரி சாரிம்மா. சூழ்நிலை தான்மா, வரக்கூடாது என்ன இருக்கா, சூழ்நிலை தான். ஆமா, நானும் எல்லாரையும் பார்த்து ஒரு தரிசனம் பண்ணணும்னு நினைச்சேன். சாமி எனக்கு வந்து தெரியல, கடவுளை கண்ட மாதிரி இருந்ததுமா, நல்லா இருந்ததுமா, எல்லாரையும் பார்த்தோம், சிறப்பா இருந்தது. அதுதான்மா என்னால வர முடியாது, கஷ்டமா இருக்கு எனக்கும். நானும் ஒரு அழுது போயிட்டேன்.
பரவாயில்லம்மா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாரு கடவுள். அதை நினைச்சு அருளரசர் அதான் சொல்றேன், ஐயா ஏதோ ஒரு காரணத்தாலும் நிறுத்திட்டாரு நினைச்சுக்குமா அப்படின்னு. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு கடவுள் சொல்லாம போக முடியாது, கடவுள் சொல்லாம பாட முடியாது. இந்த அருளரசர் சொல்லி 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 இப்போ இந்த பழக்கம் எனக்கும் வந்துருச்சு. ஒரு இடம் நம்மளால போக முடியும்னா தடுத்து ஆட்கொள்றாரு, அவ்வளவுதான் அப்படின்னு அருளரசர் சொல்றாரு. அது மனசுல வச்சுக்கோ. நன்றி ஐயா. நீங்க மட்டும் உருண்டை சாப்பிட்டீங்க, எனக்கு கொடுத்தீங்களா ஒண்ணுனாலும்? பாருங்கம்மா, எனக்கும் கொடுக்கணும்ல, எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு கொடுத்துருக்கலாம்ல கொஞ்சம். ஒரு நைட்டு போன் அடிக்கும் போது சொல்லிச்சு, அம்மா நான் நைட்ல கடலை உருண்டை சாப்பிடுவேம்மா, எனக்கு அது ரொம்ப பிடிக்குமான்னு ஒரு தடவை சொன்னாரு. நான் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்ன சொன்னாரு. அது செல்ல பிள்ளை, அதை கேட்கும் அப்படிதான். ஆமா, அதனால எனக்கு அது ஞாபகம் வச்சு நான் வர்றதுக்காக அதை வாங்கி வச்சேன். ஒருவேளை உணவு சாப்பிட்டு ஒருவேளை உணவு சாப்பிட்டு இருந்தேன். அப்ப நானு ஒரே ஒரு வேலை உணவு சாப்பிடுவேன். நைட்டு வந்து கொஞ்சம் வேர்க்கடலையும் கொஞ்சம் அந்த பருப்பு இருந்தா சாப்பிட்டுட்டு கதையை முடிச்சிருவேன். அப்ப சொன்னாரு, இப்ப நீங்க திருப்பி மெய்ப்பொருள் மாதிரி அதை கொண்டாந்து சேர்த்துங்க. நன்றிமா, அன்புக்கு. அந்த புக்கு தம்பி கல்யாணத்துக்கு போட்டேன், அந்த புக்கு அது கொஞ்சம் இருந்தது, யாருக்காவது கொடுக்கலான்னு கொடுத்து விட்டேன். இந்த 16 பேர்கள் தானே? ஆமாங்க ஐயா, சின்ன புக்கு ஒண்ணு நல்லா இருக்கு, எல்லாமே வீட்டுல. ஆமா ஆமா, பார்த்தேன். அது மணிமேல அம்மாட்ட கேட்டேன் வாங்கிருக்கலான்னு. அதுக்கப்புறம் ரூமுக்கு போனோடனே, ஐயா எனக்கு கொடுக்க வேண்டியதானே, இங்க வேணாம்னு சொன்னவங்க அங்க போன உடனே எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் மொத்தம் புத்தகம் எல்லாம் அங்க அம்மா கிட்ட இருந்தது, ஒண்ணும் கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஆமா, சரி, மகிழ்ச்சிங்க, மிக்க மகிழ்ச்சி. ஐயா 11 மணிக்கு எனக்கு பஸ், என்ன எல்லாரும் வாழ்த்துங்க. கொஞ்சம் சாமி பார்க்க போறேன், உடம்பு முடியலதான், அப்படியே போறேன். மாத்திரை மாதிரி இப்ப கூட ஒரு சிஸ்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போய்க்கிறாங்க. எந்த ஊருக்கு போறீங்க? மைசூர் தல யாத்திரை போறாங்கம்மா. மைசூர் தல யாத்திரை போறாங்கம்மா. அவங்க பத்திரமா வெயில்மா. இந்த மாதிரி மைசூர் தல யாத்திரைக்கு போறதுக்கோசம் தான் நம்ம நிகழ்ச்சி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உடம்பு முடியல. ஆமா, இல்ல அதான் அவங்க அதை போனோம் இல்லையா. இப்ப எங்களுக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஐயாவெல்லாம் என்ன வேலை பத்தி இந்த வயசுக்கு இப்ப என்னால என்ன பண்ண முடியல, முதுகெலும்பு எல்லாம் என்னடா இது ஒரு பக்கம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். இன்னும் ஐயாவெல்லாம் எப்படி இருக்கும்? நான் எப்படி ஐயா என் உடம்புக்கு நான் எப்படி ஐயா பண்ண முடியும் சாமி? நல்லா இருந்தா நான் வந்துதான் இருப்பேன், ஆனா என்னால ரொம்பவும் முடியல, பிரச்சனை. அதனால அப்படியே விட்டுட்டேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க சார்பா ரவிச்சந்திரன் ஐயா பேசிட்டாரு. இந்த திலகவதி அம்மா பண்ணாங்க பாரு ஒரு கூத்து, ரெண்டு துண்டு வாங்கி கொடுத்து அமைச்சுக்கிறாங்க பட்டம்பால் அம்மா கிட்ட. ஆமா, எடுத்து துண்டு திலகவதி அம்மா சார்பாக 1, அப்புறம் வந்து திலகவதி அம்மா சார்பாக 2. இப்படியே அவங்க அம்மா என்ன பண்றாங்க ஐயா, ஒயிட் எனிது அந்த காவி கலர் ஆண்ட இது திலகவதி அம்மா. அது அவங்க ஏன் வரல? திலகவதி அம்மா அவங்க வீட்டுக்காருக்கு கண்ணு பிரச்சனை, அதனால வரல அவங்க. சரி, எனக்கு ஒரு துண்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களா? சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா, எனக்கு ஒரு துண்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களா? சிவபெருமானே, இது என்ன வம்பா போச்சு கடவுளே. பட்டமாமா துண்டு, அந்த அம்மா துண்டு எல்லாம் ஒண்ணு எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களா? உருண்டையே கொடுக்கல, அப்புறம் எங்களுக்கு துண்டு கொடுப்பாரு. இல்ல மன்னிக்கணும், மன்னிச்சிருங்க. வேறவங்க போட்டாங்கம்மா, திலகவதி அம்மா போட்டாங்க, அப்புறம் செண்பம்மா போட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா நீங்க உருண்டை கொடுத்தது எல்லாருக்கும் தான் கொடுத்துருங்க, இவரு மட்டும் கொடுத்துட்டாரு, எடுத்துட்டு போயிட்டாருங்க. சும்மா சொல்றியா? நீ செல்ல பிள்ளைல ஒரு விளையாடுறோம். ஐயா பத்மாவதி அம்மா நம்ம குழுவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், அப்பப்ப சிரிப்பு காட்டுவாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டாங்க, ஒரு பெரிய கோலம் போட்டாங்க. அங்க கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து மணிமேகலை அம்மா வந்து கோஆபரேஷன் பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து கோலம் போட்டாங்க. ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருங்க. ஐயா நல்ல வேலை செய்வியா? எனக்கு உடம்பு சரியில்லையா, போட்டு தள்ளிச்சியா? தெரியும். என்னால சாப்பாடு பரிமாற முடியல, நீங்க சாப்பிட்டேன்னு சொன்னேன்னு உங்களுக்கு பரிமாற என்னால முடியல. ஆமா, அது கூட வெளியில போற அளவுக்கு ஆயிடுச்சு. அம்மா போடணும்னு நினைச்ச, போடவே முடியல. ஆமா, ஐயா வந்திருக்காரு பொழுதுங்களே, அருளரசு ஐயா. ஐயா தொடர்ந்து நடக்குமா ஐயா? எதுமா? தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்துனே இருக்குமா மறுபடியும்?
இல்ல இப்ப இந்த நால்வர் ஒரு நாயன்மாரை குறித்து நால்வர் பெருமக்கள், நால்வர்னா 4 பேர், அந்த 4 பேருடைய துதி பாடல் இருக்கு இல்லையா? ஒரு நாயன்மார்கள் இருக்கிறாங்கன்னா அந்த பாடல்கள்ல 4 பேர் பேசுறது வந்து அந்த 63 நாயன்மார்களும் அந்த 4 பாடல்களை வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திச்சுட்டு தான் நம்ம முடிக்க போறோம் நிகழ்ச்சி. சரிங்க. ஆமாம், அதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். அடுத்து ஐயா சித்தாந்தம் போறாரா இல்ல எப்படி போறாருன்னா அவருடைய விருப்பம், அவருடைய என்ன செய்யறாருன்னு அது திருவருள் என்ன கூட்டு வைக்குதோ அதுபடி போகும். பரவாயில்லைங்க, ஐயா நல்லா சிம்பிளா தமிழ்ல எல்லாத்தையுமே தமிழ்லயே சொல்றாரு. உட்கார்ந்தாலும் பார்த்தேன் நான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மைக் கேட்டுச்சாமா? கேட்டுச்சுங்க ஐயா சொன்னது, நானும் கூடயே சொன்னேன் அந்த சொல்லும் போதெல்லாம். எல்லாரும் சொன்னாங்கல்ல, அப்ப நானே அவர் ஐயா சொல்ல நானும் சொல்லிக்கிட்டேன். ஆமாங்க ஐயா, அந்த இடத்துல அத்தா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த சொன்னார். அந்த டைலாக் திருப்பி சொன்னீங்களா? சொன்னங்கய்யா. அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு அப்பப்ப ஐயா சொன்னது காதுல விழுந்த வரைக்கும் நானும் சொன்னேன். ஐயா சொன்னதை நான் சொன்னேன், மத்தவங்க சொன்னதெல்லாம் எனக்கு அது சொல்ல தெரியல, புக்கு இல்ல, அப்ப அந்த புக்கை எடுக்க முடியல. ஐயா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நான் சொன்னேன். நல்லா இருக்கு. தமிழ்ல எல்லாரும் வேலை செய்யறதுக்கான ஒரு பெரிய பாடம். ஐயா வந்து காப்பி பண்ண யூனிவர்சிட்டி தான் ஐயா சாம்பசி ஐயா வந்து பதிவு பண்ணிக்கினாங்க. ஏகப்பட்ட ஜிபி ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஆமா, மெமரி கார்டு எல்லாம் ஃபுல்லா தாண்டி போய் ஜிபி ரெக்கார்டு எங்கேயோ தாண்டி போயிடுச்சு. இருந்தாலும் அப்படியே பதிவு பண்ணினார். சித்ராமாவை தான் ஏன் பார்க்க முடியல, தேடி தேடி பார்த்தேன். அவங்க இன்னொரு அம்மா பாட்டு பாடுவாங்களே, அந்த நல்ல பேரு அவங்கள கூட பார்த்தேன். ஷாம்லாமாவை பார்த்தேன். சரி சரி, சித்ராமாவை தான் பார்க்கல. சித்ராமாவை நீங்க பாக்கலையா? நரைச்ச முடி பாக்கல. ஷாம்லாமாவை பார்த்தேன். ஷாம்லாமா வந்து அள்ளி போட்டு போனாங்க, அப்புறம் பாட்டு படிச்சாங்க, அதை பார்த்தேன். ஆமா, அவங்க வந்து நம்பர் 1 அந்த இடத்துல வந்துருவாங்க. கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மைக் கொடுத்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டுருவாங்க. ஆமா, நல்ல குரல். எல்லாரும் வாழ்க வளமுடன், எல்லாரும் சிறப்பா நடத்துங்க கிளாஸ். ஒரு 5 நாள் சென்று நான் புக் எடுத்துன்னு போறேன். அங்க டவர் கிடைச்சதுன்னா நான் அட்டென்ட் பண்ணுவேன். மைசூரை காமிங்க. மைசூருக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற சிவபெருமான் இதெல்லாம் போட்டோ பிடிச்சு அனுப்புங்க, சரியா? ஆமாங்க, அவசியம் அவசியம். அது கூட செய்யலாம், அப்புறம் என்னங்கய்யா இருக்கு போறதுக்கு அர்த்தமே இல்லையா. நன்றிங்கய்யா. மைசூரில் கோயிலெல்லாம் செல்லு அலோட் கிடையாதுமா. பாக்குறேம்மா, அந்த ஐயா எடுத்துருவாரு எங்களை. கிடையாதுமா, அது ஒரே டிஸ்டர்பா இருக்குதுமா. அது எத்தனை போனாலும் நமக்கு வம்புதான் வருது. ஒண்ணு புடிங்கி வச்சுக்கிறாங்க. பத்திரமா கிளம்புங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. கார்த்திகேயன் தம்பி 2 கருத்துக்கு சொல்லட்டும். எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அனுப்புங்களேன் நீங்களாம். சிவசிவா திருச்சிற்றம்பலம். இருங்க, அடியன் வாழ்த்துறேன். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கருங்கலம் மரணஞ்சு ஆடுதல் கோவினுக்கருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கருங்கலம் நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னினின்றறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண்பட்டிருக்கினும் யாரையும் விடுக்கில் பிறான் என்று வினவுவோமல்லோம். அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. வந்த நீர் அருங்கலம் விரதி கற்கலாம் அந்தனர் கருங்கலம் மறுமறை ஆரங்கம் திங்களுக்கருங்கலம் திகழும் நீள்முடி நங்களுக்கருங்கலம் நமச்சிவாயவே. சலமிலம் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலராகிலும் குலத்திற்கேற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடிச் சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. முன்னெறி ஆகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறி யாவது நமச்சிவாயவே. மாப்பினை தடுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ
நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கனில்லையே, ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கனில்லையே. அம்மா பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. திருவடி வணங்கிறேன் ஐயா. எல்லாருடைய திருவடியும் வணங்கி போயிட்டு நல்ல மாதிரியா சென்று வென்று வருகிறேன். வாழ்க வளமுடன். போனீங்கன்னா ஈஸ்வரன் எந்த கோயில்ல போனாலும் அந்த ஈஸ்வரன் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தா போட்டோ பிடிச்சு அனுப்புங்க, சரியா? செய்யறங்கய்யா, செய்யறங்கய்யா. சரி, வாங்க 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 சிவாய நமங்க ஐயா. வாங்க தானே அம்மா, வாங்க. எல்லாருடைய திருவடியும் வணங்கிறேனுங்கம்மா. நன்றிங்கம்மா. சிவாய நம. ஆமா, இன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி அம்மாவை தான் பார்க்க முடியல. யாரு? மறுபடியும் சாமி ஏதாவது ஒரு இது செய்வாருங்கம்மா, பாக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பெருமாள் குறைய வாங்க தனபாக்கியம்மா. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது காலையில. டிஃபன் சாப்பிட்டீங்களா? வரட்டுங்களா ஐயா? நான் வரட்டுங்களா? ஆமா, நீங்க அப்படியே கேட்டுக்கிட்டும் கிளம்பலாம், இல்ல நீங்க மியூட் போட்டு இது லீவ் கொடுத்துட்டும் போலாம். சிவபெருமானுடைய கருணை, சரியா? கேட்டு போறேங்க, கேட்டு போறேன். கேட்டு போங்க. மீட் போட்டு. நன்றி 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 நன்றி. வந்தமைக்கு நன்றி, கருத்து சொன்னமைக்கு நன்றி. வாங்க தனபாக்கியம்மா. காலைல சாப்பிட்டீங்களா? ஆச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சரி, அதான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு. நல்லா இருந்தது. இட்லி சாப்பிட்டீங்களா? ஓ, எல்லாமே சாப்பிட்டாச்சு, நல்லாதான் இருந்தது. சாப்பாடு எல்லாமே ஜம்முன்னு இருந்தது. ஆமா, பொங்கல்ல வந்து டால்டா போடல, நெய் போடல. ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நமக்கு தூக்கம் வரல பாத்தீங்களா? அதான் கிரேட். ஆமா ஆமா, கண்டிப்பா. அதனாலதான் நிகழ்ச்சி ஃபுல்லாவே பொங்கல். ஆமா, எப்படி அது என்ன ஐடியால பண்ணாங்கன்னு தெரியலங்க. நல்லா அற்புதமா பண்ணிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப அடியாரோட கலந்திருந்தது, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது புது அனுபவம். உங்களை அந்த கண்ணாடி போட்ட மூஞ்சம் இப்ப இருக்கிறீங்க பாருங்க, அந்த ப்ரொஃபைல் பிக்சர். ஆமா, அது அப்ப எடுத்தது. இப்ப வந்து இடையில பேரனுக்கு தலை முடி கொடுக்கும்போது நானும் சேர்த்து கொடுத்துட்டு சரி இதுவே நல்லா இருக்கு. ஆமா, இதுவே நல்லா இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். வந்து என்கிட்ட நான் யாரும் தெரியுதான்னு கேட்கும்போது எனக்கு ஒண்ணும் புரியல. இது யாரோ ஒரு அம்மா வந்து நம்ம யாரும் தெரியுதான்னு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். குரல் கேட்கும் நினைச்சேன். ஆனா உங்க குரல் கண்டுபிடிச்சேன். ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. நல்லது. நன்றி நன்றி. ஒன்னும் சொல்றதுக்கு பேச்சு இல்ல. There is no words to talk with here. Yeah, the great. Yes. நன்றிங்க. எல்லாரும் அலாவலாவிக்கிட்டு இருங்க, அப்படியே கொஞ்சம் நான் அமைதியா படுக்க போறேன். உடம்பு வலிக்கும். ஆமா, உடம்பு டயர்டா இருக்கும். வெயில் தாக்கம் இருக்குல்ல. தண்ணி நிறைய குடிங்க. அதான் தாங்க முடியல. தண்ணி நிறைய குடிங்க. நன்றிங்க. தண்ணி குடிங்க, தண்ணி அடிக்காதீங்க, தண்ணி போடாதீங்க, சரியா? அதெல்லாம் எங்க வீட்டுல யாருக்குமே இல்ல. சிவசிவா, திருச்சிற்றம்பலம். நல்லது. நன்றிங்க. அனைவருக்கும் திருவடி வணக்கம். கருத்து கூறியமைக்கு நன்றி. வாங்க ஆனந்தி அம்மா வாங்க. இப்ப இருங்க, சீனியாரிட்டி பிரகாரம் கார்த்திகேயன் தம்பி இருக்கிறாரு. அப்பா கலைக்கல்லூரி கார்த்திகேயன் இல்ல, நேரலை பார்த்தீங்களா? ஐயா, கேமரா குவாலிட்டி சரியில்லைங்கய்யா. ஆமா, பெரிய ப்ராப்ளம். ஆமா, நம்ம அடியான் அது வைஃபை கனெக்ஷன் இருந்ததுன்னா நல்லா தெளிவா வந்திருக்கும். அதுக்கு டெலிகிராம பொறுத்தவரையிலும் மொபைல் டேட்டால இருந்து லைவ் பண்ணோம்னா ஒரு மாதிரி கொசு வைக்கிற மாதிரி தெரியும். அப்படிதானே? ஃபேஸே தெரியலங்க, யார் ஃபேஸும் ஒண்ணா தெரியலங்கய்யா. ஆமா, இது நீங்க கூகுள் மீட் லிங்க் போட்டிருந்தோம், அது வரதானே? எதுவும் பார்க்கலைங்க. பெரிய புராணத்துல லிங்க் உடனே பிரேமாமாவோட இதுல இருந்து போட்டு அந்த குரூப் என்கிட்ட இல்லங்க, நீ இன்னும் ஆட் பண்ணலங்க என்னைய. என்ன கொடுமை இது, பெரிய புராண குரூப்ல நீ இல்ல? இல்லங்கய்யா, அதனால பார்க்க முடியலங்க. ஓ, சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். வந்திருந்தாங்க. சாம்ப சிவையாவை பார்த்தோம், மணிமேலம்மாவை பார்த்தோம், சித்ராமாவை பார்த்தோம். ரூம்ல கிளம்பும் போது உங்களை பத்தி சொன்னாங்க. நம்ம ஆளு கேள்வி அருள் செய்ய தொலைச்சு கேட்கிற ஒரே ஆளு கார்த்திகேயனை தாங்க, சந்தேகத்தெல்லாம் கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. நல்லது. நீங்க ஆமா, நீங்க வரலன்றது கொஞ்சம் வரல எதிர்பார்த்தோம். பட் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் எந்த வந்திருக்கும். ரொம்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரொம்ப இளந்தாரி ஒரு கல்லூரி மாணவரா இருந்திருப்பீங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஐயா ஐயா என்ன சொன்னாங்கய்யா? எந்த ஐயா? சாம்சி ஐயா. சாம்சி ஐயா வந்து நாங்க ட்ரெஸ் மாட்டும் போது உடுப்புலாம் எடுத்து போடும்போது இந்த ஐயாவை கேள்வி கேட்கறதுல இவன் இந்த உடனே ஏகப்பட்ட கேள்வி கேட்டுருவாங்க ஐயா. தோன்றது அப்படியே கேட்டுருவான்.
அப்படிலாம் அப்படின்னு சொல்லி இல்லைங்க. தோன்றது. அப்படி ஏன்னா இந்த வேண்டும்ன்ற குறித்து ஐயா கிட்ட கேட்ட பத்தியா, தரும் தனம் தரும் அதெல்லாம் சொல்லி தரேன் அன்னைக்கு. ஆமாங்கய்யா. அன்னைக்கு ஏன் சுந்தரர் வந்து கேட்டாரா இல்ல வந்து உரிமை கொண்டாடினாரா அப்படின்னு பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்கய்யா. எதுவும் தேவையில்லை, நீ கொடுத்தா கொடுக்காட்டி போன்ற மாதிரி பிஹேவ் பண்ணினாங்க இல்லையா? ஆமா ஆமாங்கய்யா. அந்த டிஸ்கஷன் தான் போயிருந்தது. பரவாயில்ல, உங்களை பத்தி பேசியிருந்தோம். ஐயா ஐயா பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. என்னங்க ஐயா வரலாறு சொல்லிட்டு இருந்தீங்கய்யா? எந்த ஐயா பத்தி? சாம்பசிவ பத்தி. எப்போ? இப்பதாங்க ஏதோ வரலாறு அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் சொல்லிட்டு இருந்தாரு அப்படி சொன்னீங்க. என்ன உங்க காதுல விழுந்துச்சா? அவர் வந்து தன்னுடைய பிளாஷ்பேக் எடுத்து வாழ்நாள்ல இப்படிலாம் இருந்தேன், என்ன தேவாரம் திருவாசகம் பக்குவப்படுத்தி அப்படி ஒரு சிவனடியாரா வந்திருக்கிறேன், சிவபெருமானுடைய அருள் இருக்கும் பரிபூர்ணமா நான் வந்து இப்போ நான் இப்படி நான் மாறுவேன்னு எனக்கு தெரியாது. மேபி அவர் தீகாவா இருந்திருக்கலாம், கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் ஒரு காலத்துல. ரத்தம் சுண்டும் போது என்ன பண்ணுவாங்க, திருப்பி உள்ள வருவாங்க. ரத்த தோர்ல இருக்கும்போது யாரும் என்ன பண்ணுவோம், கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். ரத்தம் சுன்ற நேரம் வரும்போது தான் நடராஜரோட ஆட்டம் குறையும் போது தான் என்ன பண்ணுவானுங்க, ஜாதகம் பார்க்க பார்ப்பானுங்க. இதுல என்ன இருக்குது, ராகு இருக்குதா கேது இருக்கான்னு பார்ப்பானுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ராகு அது கேதாதுன்னு அதாவது என்ன சொல்லுவாங்க, 20 வயசுல கம்யூனிசம், 40 வயசுல ஜாதகம் பார்ப்பானுங்க. இதான் நம்முடைய இயல்பு, மனித இயல்பு. ரத்தம் சுண்டும் போதுதான் என்ன பண்ணுவானுங்க, கடவுளை பத்தின ஒரு கோட்பாட்டுக்கே வருவானுங்க. இது மனித இயல்பு. மிக்க மகிழ்ச்சி. நன்றி கார்த்திகேயன். எடுத்திருக்காங்க, ப்ரூஃப் இருக்கு. சாம்பசிவம் எடுத்துக்காரு, ஏகப்பட்ட ஜிபியா இருக்கு. அது இருந்தா அனுப்புங்க அப்படியே. ஏகப்பட்ட ஜிபி. சாதாரண இடம் இல்ல, சாதாரணமா இல்ல. நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அவ்வளவு ஓடி இருக்கு. அது 4 நாளா கட் பண்ணி அதை வந்து ரெசல்யூஷன் குறைக்க சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்க முடியும். டாக்குமெண்ட் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. சீனியர் ரிப்போர்ட்டர் நீங்க பேசிட்டீங்க. அடுத்து ஆனந்தி அம்மா வந்திருக்காங்களா? யார் வந்தாங்க? வாங்க ஆனந்தி அம்மா, வீட்டுக்கு போயிட்டீங்களா? சொல்லாம போயிட்டீங்க. சிவா தனப்பாக்கி அம்மா என் பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கே தெரியல, அவங்க குரலை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். அவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு வார்த்தை ஏதோ பேசும்போது அம்மா நீங்க தானே அப்படின்றாங்க. உங்க குரலை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் நானு அப்படின்னு. என் பக்கத்துல நேரமா அப்ப கூட அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க பேசும்போது தான் ரொம்ப நேரம் கழிச்சு. என்ன அவ்வளவு மும்முரமா 2 பேரும் ஆன்லைன்ல ஞாவா சாவா ஏன் தமிழ்ல குற்றி எழுகிறமா எல்லாம் பேசுறீங்க? வட்ட எழுத்துக்கள் கல்வெட்டுக்கெல்லாம் இருக்கலங்கய்யா பழைய காலத்துல. முதல்ல தமிழ் எப்படி இருந்துச்சு, இடைக்காலத்துல எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, தமிழி அப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு வட்ட எழுத்துக்கள். ஆமா, அதுக்கப்புறம் இப்ப தமிழ் ஆச்சு. அந்த வட்ட எழுத்துக்கள் பயிற்சி கொடுக்குறாங்க. இதுல இதுல அறக்கட்டளையில யாரு கையில துரைசாமியா? அதுல எடுக்கிறாரு இந்த கிளாஸ். அது நானும் தனபாக்கியம்மா ஜாயின் ஆயிருக்கோம். அப்ப நீங்க வட்ட எழுத்து படிச்சீங்கன்னா தமிழ்ல பண்ண தில்லுமுல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே. அதான் ஒரு 2-3 போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் நானு நம்ம ஏகம்பத்துல. அது என்ன இடைச்சேர்கள் நிறைய இருக்கு. ஆமா ஆமா, இப்ப இருக்கிற தமிழ் கிடையாது அதிகமா. ஆமா, சரி, மிக்க மகிழ்ச்சிங்க. ரொம்ப ஆராய்ச்சிக்குள்ள போயிடாதீங்க என்ன. அதுக்குதான் கத்துக்கலாம்னு போறாங்கய்யா. ஆராய்ச்சிக்குள்ள போவாதீங்க, ஆராய்ச்சி கண்டுபிடிக்கலாம். நீங்க படிச்சீங்கன்னா என்ன தெரியுமா இருக்கும், கோயில்ல காலம் முழுவதும் என்னுடைய நிலத்திலிருந்து வரக்கூடிய நெல்லு மொத்தம், அதனுடைய வருமானம் மொத்தம் இந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு நான் தானம் செய்கிறேன் அப்படின்னு வட்ட எழுத்துல எழுதிருப்பான். நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க, அவ்வளவு எழுதி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது அவர் நைவேத்தியத்துக்கு எப்படி, அதே மாதிரி விநாயகருக்கு எத்தனை கால பூஜைக்கு எத்தனை வாழைப்பழம் வச்சு பண்ணணும், அதுக்காக நான் தானம் நான் கொடுக்குறேன்னு அதெல்லாம் இருக்கும். இன்னொரு வட்ட எழுத்துல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, அந்த மேப் இல்லாத காலத்துல இத்தனை பட்டா இத்தனை இது இந்த இத்தனை 100 அந்த இதெல்லாம் போட்டு என்ன பண்ணிருப்பானுங்க, அதெல்லாம் எழுதிருப்பாங்க. அது அழகா மறைச்சிருவாங்க. அதனாலதான் வட்ட எழுத்து வெளியிடவே இல்லை. இவனுக்கு எவ்வளவு பேர் திருடனுங்க பாரு, பக்கா கேடுங்க இவனுங்க. அவ்வளோ ஃபோர்ஜரி இவனுங்க. எப்படின்னா அந்த மொத்த சொத்தையும் அபகரிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சானுங்க. அதுதான் வந்து தந்திரம். அதான் அது சொன்னா வெக்கக்கேடு, சொல்லாட்டி மானக்கேடுன்ற மாதிரி இது. ஆமா, ஏன் நம்ம பீமேஸ்வரர் கோயில் கீழ் ஒட்டி பீமேஸ்வரர் கோயில் வட்ட எடுத்து என்ன பண்ணானுங்க, கோயிலுக்கு தேர் இருந்திருக்குங்க. கீழ் ஒட்டி வாரத்தில் இருக்கிற இறைவனுக்கு தேர் இருந்திருக்கு, மாடவீதி இருந்திருக்கு, பிரதான சாலை இருந்திருக்குது.
அது வட்ட எழுத்துல இருந்திருக்குது. அப்படியே அழிச்சானுங்க பாருங்க. எக்ஸலண்டா அழிச்சு பிளாட் போட்டானுங்க. ஆனா அந்த கல்வெட்டு அழிக்க முடியாதுங்க. கல்வெட்டுல கருங்கல்ல செதுக்கிட்டு தான் முடியாது. அத என்ன பண்ணிட்டாங்க, கோயில் கட்டுறாங்க பாருங்க, கோயிலே அடிச்சுட்டாங்க. அப்படின்னு தஞ்சை பெரிய கோயில் அவ்வளவு தான். அதெல்லாம் அந்த ஊருக்கு போய் கண்டிப்பா தஞ்சைக்கு போனாக்க அதெல்லாம் பார்க்கணும். இன்னும் இருக்குன்றாங்க. பரவாயில்ல, ஒரு புது முயற்சி, நல்ல முயற்சி. அங்க போய் ஆராய்ச்சி செய்ய போறேன் நானு. இதை முடிச்சிட்டு நல்லது நல்லது. அதான் நீங்க கிளாஸ் முடிச்ச உடனே என்னவோ வட்ட எழுத்து அந்த ரவுண்ட் எழுத்து எல்லாம் பாத்துன்னு வந்தீங்களா? என்ன அம்மா சுவாரஸ்யமா இருக்காங்களா? சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க, அதான் எனக்கு வருத்தம். கிளாஸ் நடத்திங்கிறாங்க. இப்ப வந்து கா வரிசை சொல்லி கொடுத்தாங்க, ஞா வரிசை சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு சா வரிசையும் ஞா வரிசையும் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அம்மா நீங்க கூப்பிட்டு ஒண்ணு வந்துட்டீங்க, அது எனக்கு பெரிய விஷயம். நல்லது. காலையில் ட்ரெயின்ல வந்தீங்களா, பஸ்ல வந்தீங்களாமா? பஸ் தாங்க. சரி சரி சரி. காலையில வந்து சாப்பிட்டீங்களா? காலையில காலையிலயும் சாப்பிட்டேன், மத்தியானமும் சாப்பிட்டேன். சரி சரி சரி. உணவுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்தது. நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்தது. எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஒரு பெரிய ஆமா, சிவசிவா திருச்சிற்றம்பலம். ஆமா, ஐயாவே மெல்ட் ஆயிட்டாரு. அவரு மெல்ட் ஆனா எல்லாம் மெல்ட் ஆயிட்டாங்க. அவர் உத்து அவரை தான் காப்பாக்குறாங்க. கண்ணு ரெண்டும் உத்து பாத்துட்டீங்களா? சிவபெருமானே அப்படியே வாட்ச் பண்ணிட்டுக்கிறீங்களா? அது உருக்கமான ஒரு சம்பவமா. அது அம்மா வந்து பாடினாங்கன்னா, திருவாசகத்தை எடுத்தாங்கன்னா அந்த உள்ளத்தை போய் தொட்டுச்சுன்னா அது கதையை முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். நன்றி, மகிழ்ச்சிங்க. ரொம்ப சந்தோஷம் ஆனந்தி அம்மா. நன்றி, திருவடியை வணங்கிறோம். வேற யாருங்க இருக்க வந்திருக்கிறதுக்காக கருத்து எதனா சொல்ல போறீங்களா? ஐயா வந்திருக்கிறாரு. ஐயா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாருன்னு தெரியல, பேசுவாரான்னு தெரியல. கணபதி ஐயா, ஐயா இருக்கீங்களா? வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க ஐயா? சிவசிவா, ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எடுத்துட்டேன், மியூட் எடுத்துட்டேன். பிரேமாமா வந்திருக்கிறாங்க. பிரேமாமா கவிதை சொன்னாங்க பாருங்க, நின்னு நிதானமா கேட்கறது கூட இல்லாத போயிடுச்சு. சாப்பாட்டுக்கு போனோம் ஐயா அந்த பக்கம் போர்ஸ் பண்ணினே இருக்கிறாரு. இந்த அம்மா மேல வாசிக்கிறாங்க. நான் அவங்க வீடியோ எடுத்திருக்கிறேன், எடுத்து நல்லா தான் பதிவாயிருக்கு. வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கவிதை எழுதிருக்காங்க, ஒரு மாதிரி எழுதிட்டாங்க. சரி, அதை அவங்க வாசிக்க. அம்மா போயிட்டாங்களா, இருக்காங்களா? நான் இந்த மாதிரி நான் போயிட்டாங்களா இருக்கலாம்னு கேட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன நல்லா இல்ல தவறுல உற்றார் யார் உள்ளரோ வந்தா பாருங்க. கதாநாயகன் நிகழ்ச்சி 81 திரும்பி 18 வாங்கய்யா. இன்னைக்கு நிகழ்ச்சி கதாநாயகன் நீங்க தான், வாங்க. எத்தனை மணி வாங்க ஐயா? விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. சரி சரி, நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? அதான் நிகழ்ச்சி வந்துட்டீங்களா? அதே போதும், திருப்படி வணங்குறேன். 2 பேரும் மாறி பேசுறாங்க விபூதிய. பரவாயில்ல, 2 பேரும் ஈகோலாம் கிளாஸ் ஆகல. நீ பூசுறியா நான் பூசுறியா, பரவாயில்ல, நல்லபடியா தான் வெளியே போயிட்டு வரட்டும். சில பேர் நீ பூசுனா பூசு, நான் உன்னோட பெரிய ஆளு, நான் என்னோட பெரிய ஆளு, உள்ள கொஞ்சம் 2 மோதம் சேவல் சண்டை மாதிரி அடிச்சுக்கோ. நீ வந்து பாரு, நான் உன்னோட எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னும். அப்புறம் அது மோதி முடிச்ச பிறகு ரத்த கலையெல்லாம் ஆன பிறகு நீ பார்த்தா உனக்கு ஊதி பூசுறேன் போ அப்படின்ற மாதிரி உள்ள அடிச்சுக்கோ. அது உள்ள 2 மோதி சண்டை போட்ட பிறகுதான் வந்து என்ன பண்ண வேலை மட்டும் பேசிக்கோ. இப்ப இல்ல, ஐயாவும் பூசி விட்டுறாரு, பூசி விட்டு அன்பினாலே அவர் என்ன பழம்லாம் வச்சு கையில கொடுத்துறாரு. இந்த கிளாஷ் ஆகல. அதான் நம்ம அடியார்களுக்கு அந்த கிளாஸ், ஈகோ கிளாஷ் ஆகல. அது நல்லா, அது ஒரு பெரிய சம்பவம். ஏன்னா பணிவு பக்தி இதெல்லாம் இருக்கு இல்லையா? பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தான் நிகழ்ச்சி வந்தவங்க எல்லாருமே. ஞானி இன்னும் கேட்ட ஞானிக்கு தான். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். ஆமா, சேமலாமா வந்தாங்க. ஆமா, அது பெரிய விஷயம், மகிழ்ச்சி. அவங்க சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. அருமையான குரல்.
பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் குரல் இருக்கு, ஆனா அவங்க பாடுறது அப்படியே உருகி என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு பாடுறாங்க. ஆமா, சிறப்பு சிறப்பு. மைக்கே தேவையில்லை, நல்லா பாடுறாங்க. என்னன்னா இந்த குரல் வந்து 6 கட்டு 7 கட்டு 8 கட்டுன்ற சொல்றாங்கல்ல, கட்டையெல்லாம் தாண்டி போய் நிக்கும். ஆமாமா, இவங்களெல்லாம் வந்து நீங்க இந்த ஸ்கேலே என்ன பண்ண முடியாது, வரையறுக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, ஒரு மைக் இருந்தாலும் பாட முடியும், மைக் இல்லைனாலும் பாட முடியும். அதான் அம்மா கிட்ட ஸ்பெஷல். ஒரு கோயில்ல மைக் இல்லைன்னாலும் நின்று அந்த இடத்த ஆக்குபைட் பண்ற அளவுக்கு பாடுவாங்க. அந்த பாடும்போது உள்ள இருக்கிற எல்லா எனர்ஜியும் பிராணம்லாம் என்ன பண்ணும், செலவாகும். ஆனா எனக்கு பேசுறதுக்கு அவங்க சத்தமா பேசுறேன். அடியன் எடுக்க குரலே அந்த குரல்தான் குரல். நல்லா சத்தமா பேசுங்கன்றாங்க, என்னால அதுக்கு மேல பேசவே வரலையே அப்படின்னு. எங்க ஒண்ணுமே இல்லையே, உடம்புலதான் எதுவுமே இல்லையே. வந்ததே பெரிய விஷயம். நான் என்ன கை கால்லாம் ஒன்னாச்சு, முந்தா நாள் நீங்க இருந்த நிலைமைக்கு சான்ஸே இல்லைன்னு நினைச்சிட்டேன் நானு. அதனாலதான் நான் முன்னாள் கூப்பிடவே இல்லை. சரி எதுக்கு நம்ம கூப்பிடணும், என்னன்னா இங்க மறந்துட்டீங்களான்னு கேட்டீங்க, கூப்பிடு. அப்புறம் நீங்களா சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது, அம்மாவை கூப்பிட மறந்துட்டோம்ல, எல்லாரையும் கூப்பிட்டுமா, நான் உங்களுக்கு கூப்பிடலாமான்னு எல்லாருக்கும் போன் பண்ணேன். இதுல என்னன்னா பரிமளா அம்மாவுக்கு போன் பண்ணேன், நான் கைலாய வாத்தி கத்துக்க போறேன்னாங்க. சரி இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், போயிட்டு வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா, நான் ஏற்கனவே கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. சரி போயிட்டு வாங்கம்மான்னு திருவடியை வணங்கிறேன்னு சரின்ட்டு. பட்டமலை அம்மா தான் என்ன பண்ணாங்க, ஒரு நம்பிக்கை விதையை கொடுத்தாங்க, பரிமளா அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு வந்தாங்கம்மா, நேரலையில வந்தாங்கம்மா, கூகுள் மீட்ல வந்தாங்க. கொஞ்ச நாள் தாங்கய்யா, கொஞ்ச நாள் தான் வந்தாங்க. ஆனா சதானந்த ஐயா வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு போனாரு, கடைசி வரைக்கும் பார்த்தாரு. அப்புறம் இன்னொரு ஐயா பேர் என்ன, அவரும் வந்து பார்த்தாரு ஐயா. யாரு, நம்ம சங்கர் ஐயா, பணப்பாக்கத்து சங்கர் ஐயா. அவர் கடைசி வரைக்கும் பார்த்தாரு. நாங்கதான் அப்புறம் நிறுத்திட்டோம். எங்க குடும்பத்துல ஒரு 4 பேர் தான் வந்தாங்க. இல்ல வேள்வி அந்த பொறி அதான் பரிசு, நிறைவு பரிசு போடும்போது அதான் ஆகுதி போடுறாங்கல்ல, அது போட்டு முடிச்ச பிறகு கட் பண்ணிட்டோம். வேணாம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது. ஏன்னா எந்தலையும் 23% ஆயிப்போச்சு. ஒரு போட்டோ எடுக்கலாமா நானு, என் போன்ல இருந்து வீடியோவா எடுக்கல, எல்லாமே லைவ்ல ஒளிபரப்பு, என்ன பர்சன்டேஜ் எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ என்ன பண்ணுங்க அம்மா, பிரேமம்மா, உங்களுக்கு அப்படியே டாக்குமெண்ட் அப்புறமா பொறுமையா அனுப்பிச்சு விடுங்க. அனுப்பி விடுறேங்கய்யா. அது சும்மா ஒரு 3 நிமிஷம் மட்டும், 5 நிமிஷமா பார்த்து முதல்ல அனுப்பிச்சு பார்த்து சவுண்ட் நல்லா வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் மீதி அனுப்பணும் அப்படின்ட்டு அடிச்சேன். கண்டிப்பா பொறுமையா பார்க்கலாம். அப்புறம் நம்ம வகுப்புலதான் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் அதான் போட்டேன், பார்த்துட்டு நல்லதுன்னா அப்புறம் அடுத்து சவுண்ட் இல்ல நீங்க என்ன பண்ணாதீங்க, அது அந்த கூகுள் மீட் ரெக்கார்ட் பண்ணீங்களா? ஆமா, அது ரெக்கார்ட் ஆயிருக்கா? அது நாங்க ரெக்கார்ட் பண்ணீங்க, நீங்க உங்களுக்கு இதுல அனுப்பிட்டீங்கல்ல, நீங்க அதுல போட்டா ரெக்கார்ட் ஆகாது. ஆமா, எதுலயும் போட்டு ரெக்கார்ட் ஆகல. இருந்தாலும் வந்து இப்ப நான் நம்பிட்டு இருக்கிறது சாம்பசிவையா தான். ஆமா, அவர்கிட்ட தான் ரெக்கார்ட் ஆகும். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணல, அது இது மட்டும் அது ஐபேட்ல இருந்து பண்ணிருப்பேன். இந்த ஐபேட்ல இதுல நான் அப்படியே பண்ணிட்டேன். காலையில வந்து அந்த குப்பையெல்லாம் பெருகுனது தாட்சாயணமா. அந்த குப்பை நீங்க பாக்கணுமே, அப்படியே அந்த மொத்தம் எலி டாய்லெட் பண்ணி அவங்க அப்படியே சேர் எல்லாம் போட்டு அலங்கோலமா இருந்தது. ஷட்டரை திறந்த உடனே அம்மா பெரிய தொடர்ந்து எடுத்தாங்க, பால் மராம பெருக்குனாங்க. பெருக்குன உடனே வாங்கம்மா சம்பளம்மா வாங்க, சிவாயனம் தெரிஞ்சிட்டோம். எல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு 11 மணி வரைக்கும் தான் இருப்பேன்னு சொன்னாங்க காலையில. அம்மா வாங்கம்மா சிவாயனம். சேர்லாம் அரேஞ்ச் பண்ணோம். அந்த அரேஞ்ச் பண்ற வேலையை அம்மா தாட்சாயணி அம்மா செஞ்சாங்க. காலையில உணவுல இருந்தாங்க. அவங்க பங்களிப்பு ஒரு என்னால முடிஞ்சு நான் செஞ்சுட்டு போறாங்க ஏன்ட்டு பண்ண போனாங்க. பசுமதி அம்மா கோலம் போட்டாங்க, மணிமேல் அம்மா வந்து டிசைன் பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பணி ஏற்றுட்டாங்க. இதுல முத்தாய்ப்பா வந்து ஐயா தன்னுடைய பொசிஷனே வந்து இவருக்கு கொடுத்தாரு. யாருக்கு? சாம்பசிவையா உட்கார வச்சிட்டாரு. தலைப்பாலாம் கட்டி அவருக்கு பரிவட்டம் கட்டி உட்கார வச்சு அழகு பார்த்தாரு, வேள்வி சொல்லி கொடுத்தாரு, ரெக்கார்டும் பண்ணிக்கினாங்க. மணிமேலம்மா கேட்டாங்க, ஐயா இதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் பண்ணணும் ஐயான்னு கேட்டாங்க. இல்லம்மா, இடம்பொருள் ஏவலுக்கு ஏற்ற மாதிரி ஐயா மாறிக்குவாங்க, அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்ற மாதிரி எல்லா விஷயமும் கொஞ்சம் மாறுமா அப்படின்னு. இருந்தாலும் போட்டு கத்துக்குங்கம்மா, அந்த வீடியோ எல்லாம் போட்டு கத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் பண்ணலாம் வேள்வி, பெண்களும் பண்ணலாம் வேள்வி.
ஆமா, மிக்க மகிழ்ச்சிங்க. கணபதி ஐயா, எத்தனை மணிக்கு போனீங்க இப்ப சொல்லுங்க? ஐயா வேள்வி ஆ 6:30 சொல்லுங்க. 6 மணிக்கு 6 மணிக்கு வந்தீங்களா? 6 மணிக்கு போயிட்டேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா நான் பஸ் இட்டு போறாரு. தாமரத்துலேருந்து வீட்டுக்கு கல்ச்சர் வந்தேன். சூப்பர் சூப்பர், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். நீங்க வண்டலூர்ல இருந்து இந்த பக்கம் ஏறி இருக்கீங்க பார்த்தேன். சரி 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 சரி. ஆமா, பஸ்ல உட்காந்து வந்துட்டீங்களா? நல்லது சாமி, வந்ததே பெரிய விஷயம். ஆமா, ரொம்ப நன்றிமா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி. போட்ட பிளான் பண்ணி. ஆமா ஆமா, சாமியோட ஆமா, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது நிகழ்ச்சி. அந்த எந்த வித தொய்வும் இல்லாம சாமியோட திருவருள் கருணையினால அந்த 9:05 9:10 அடியனாலதான் நேரம் ஆச்சு. 9 மணிக்கு ஐயா சொன்னாரு. என்னால ஐயா கூட்டு போயிட்டேன். கணபதி ஐயா உட்கார வச்சுன்னு வரணும், பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயோ போய் இடம் மாறி உட்காந்துட்டாங்க. அதனால அந்த 9 மணின்றது 9:05 ஆச்சு. என்னப்பான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஐயா. பிரசன்ட்ல இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயா பேசின உடனே வந்து உட்கார்ந்த பிறகு ஆரம்பிக்கலாமா அப்படின்னா, ஆரம்பிக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா நல்லபடியா தமிழ் வேலி நடந்தது. நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த பொருளாதாரத்துல தாங்கினாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கட்டுப்பட்டு இருக்குங்க. இந்த உணவு பரிமாறினது, அந்த உணவுக்கு நம்ம செலவு பண்ணது, கிட்டத்தட்ட அந்த நேரத்துல ஆனந்தி அம்மா வந்து கையில கொடுத்தாங்க காசு, நான் கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன். மாலதி அம்மா காசு கொடுத்தாங்க, அதையும் எழுதி வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து வேலரசி அம்மா காசு கொடுத்தாங்க, அதையும் எழுதி வச்சுக்கிறேன். அப்புறம் ஒய்ஃபைக்கு காசு கொடுத்தாங்க, அதையும் நான் இது பண்ணி வச்சுக்கிறேன். அந்த கணக்கெல்லாம் ஒப்படைச்சு எவ்வளவு வரவு வந்தது, எவ்வளவு செலவு வந்ததுன்றத ஐயா வந்து வெகு விரைவில் ராஜா ஐயா அறிவிப்பாங்க. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை நம்ம கிட்ட இருக்கும். ஏன்னா நம்ம அடியார்கள் இல்லையா, அதுதான் வந்து ஒரு நேர்த்தியான விஷயம். இவ்வளவு வந்தது, இவ்வளவு போச்சு, இவ்வளவு விஷயம், அவ்வளவுதான் கரெக்டா வெகு விரைவில் ஐயா வந்து ராஜா ஐயாவை படைப்பாங்க. மிக்க மகிழ்ச்சி. உமா 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 அம்மா வந்து மைக்க பிடிச்சி பேசுறதுக்கு புரியல அவங்களால. அந்த ஒரு பக்கம் கருத்தை சொல்ல வராங்க. காரணீஸ்வரர் கோயில்ல எனக்கு இறைவனே வந்து என்கிட்ட பேசின மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க, யாருமே அதை காது கொடுத்து கேட்கல. அதான் எனக்கு கஷ்டமா போச்சு. அம்மா சொல்லுது, எவ்வளவு பெரிய மேட்டர் சொல்லுது, அந்த மேட்டரை யாருமே ரிசீவ் பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. இருந்தாலும் அவங்க சொன்னதை சித்ரா அம்மா கவனிச்சுன்னு இருந்தாங்க, அதை கவனிச்சேன். அது ஒரு பெரிய விஷயம். அம்மா நல்லா வாட்ச் பண்ணாங்க, சித்ரா அம்மா உமா அம்மா பேசினதை. அடியேன்னு காது கொடுத்து கேட்டு இருந்தாங்கய்யா. ஐயா வந்து புக்கு கொடுத்து நம்ம ஐயா வந்து புக்கு கொடுத்து இது பண்ணிட்டுக்குள்ள கொஞ்சம் சத்தமா இருக்கிற மாதிரி இருந்தது. சலசலப்பாய் போச்சு. ஆமா, ஆனா அம்மா வந்து உணர்ந்து பேசுனாங்க, ரொம்ப சிறப்பா பேசுனாங்க. என்னன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசுனது ரெக்கார்ட் பண்ணோம், நம்ம இது ரெக்கார்ட் பண்ணல, உமாமா பேசுனது ரெக்கார்ட் பண்ணல. அதான் ஒரு எனக்கு இதுவா போயிடுச்சு. மத்தபடி வேற ஒண்ணு இல்ல. உமாமா பேசுனது வேற யாரு? தனுபாக்கி அம்மா போய் நல்லபடியா சேர்ந்துட்டாங்கன்னா, எங்க தங்கச்சி பையன் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டு பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்துட்டா. அவங்க நல்லபடியா போன் பண்ணி அம்மா. அப்புறம் நம்ம செல்வி அம்மா இருக்காங்கல்ல, செல்வி அம்மா, அந்த செல்வி அம்மான்னு ஒருத்தவங்க வந்தாங்களே. செல்வின்னு சொல்லிட்டு யாரும் வரலையே. வந்தாங்க இல்லையா, செல்வி தான் சொன்னாங்கய்யா அவங்க பேரு. போட்டோ கூட நம்ம இதுல இருக்கு இல்லையா. வந்தவாசி ஒல்லியா இருந்தாங்களாமா? இல்லம்மா, வந்தவாசி இல்லைங்கய்யா, போரூர் செல்வி அம்மான்னு தாங்கய்யா சொன்னாங்க. அவங்க மதுரை வாயில்ல இருக்கிறாங்க, செல்வின்னு சொன்னாங்க. அம்மா வந்து என் கூடவே கார்ல வந்துட்டு நான் எங்க தங்கச்சி வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்க ஒரு இடம் போனோங்கய்யா. அங்க போய் பார்த்துட்டு அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் நான் அவங்கள கொண்டாந்து அவங்க அந்த மதுரை டோல்கேட் இருக்கு இல்லையா, அங்க இறக்கி விட சொல்லிட்டாங்க. அவங்க பக்கத்துல வீடு. அப்புறம் அவங்களை அங்க இறக்கி விட்டுட்டு எங்க பிள்ளைங்க இறக்கி விட்டுட்டாங்க. அவங்க நான் பக்கத்தாம வீடு எங்களுக்கு இங்க. நான் எப்படி நன்றிமா நன்றிமா, மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. 3 பேர் 2 பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்க நீங்க, அப்படிதானே? அடியன் வந்து கொஞ்சம் நான் பாக்கதான் எலும்பா இருப்பேன்னு தான் பேருங்கய்யா. அப்படியே சக்கரை கட்டிட்டு சுத்தி வேலை செய்வேன், எல்லா வேலையும் செய்வேன். 50 பேருக்கு கணக்கு பெருக்கும், கோலம் போடும், எல்லாம் செய்வேன். ஆனா எனக்கு வந்து இப்ப வந்து என்னால ஒரு வேலை இல்ல, ரொம்ப வருத்தமா இருந்தது அடியனுக்கு. ஐயோ சிவசிவா, எல்லாரையும் வேலை வாங்குறமே, நான் எத்தனை பிறவில அவங்களுக்கு எல்லாம் கடன் பட்டிருக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். ஏன்னா எப்பவுமே எல்லாருக்கும் அடியன் வந்து நிறைய வேலை செய்வேன். ஆனா என்னால இப்போ ஒரு வேலை கூட என்னால செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்தது.
சிவா எல்லாம் நல்லதுதான். ஆமா, ஏன்னா வேலை வாங்குறது கூட பக்குவத்தை கொடுக்குறதுல சாமி. நல்லது சாமி. எல்லாருக்கும் நன்றிங்க. ரொம்ப நிகழ்ச்சியான நிகழ்வு இன்னைக்கு. உருக வச்சுங்க, அழுகையர் தொழுகையர்ன்ற மாதிரி எல்லா எல்லா கையரையும் நம்ம பார்த்தோம். ஆமா, அடி வணங்குனாங்க எல்லாருமே. ஆமா, திருவடி நிகழ்ச்சியா நடந்தது. மிக்க மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். வேற யாராவது கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா வழிபாடு குறித்து? இன்னைக்கு ஏன்னா விழான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஐயா. அதை மிக்க மகிழ்ச்சி. திருச்சிட்டு வள்ளியம்மா வந்திருக்கிறாங்க. சிவாயமா ஐயா. சிவாய நம்ம சிவாய நம்ம. வாங்கம்மா, வாங்க வாங்க. எல்லாம் பச்சை கலர்ல வந்திருக்கீங்க. பச்சை ஐயா அழகா பாடுவார். எந்த சொல்லு சொன்னாலும் ஒரு பாட்டு எடுத்துருவாரு. சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சி நல்லா இருந்ததுங்க ஐயா. மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது. அதுவே ஒரு பெரிய பாத்தனே. எல்லாரும் ஊத்து ஊத்து பாத்துங்க இருந்தீங்களே. நான் கவனிச்சுதான் இருந்தேன். ஒருத்தர் விடாம என்ன பண்ணீங்க? எல்லாரும் வர நான் பார்த்தது இல்ல ஐயா. இன்னைக்குதான் பார்த்தேன் எல்லாருமே ஒண்ணா. அதான் இந்த குரலுக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இருக்குதா, இப்படி பேசுறாங்களேன்னு பாத்துருப்பீங்க. கண்டிப்பா. நல்லா சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டேன் ஐயா. சரி சரி. நீங்க மொத்தமாவதி அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் போவீங்கன்னு நினைச்சேன். இல்லங்க ஐயா, நேரம் ஆகும் ஆயிடுமேட்டு தான் வந்துட்டோம். சரி 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 சரி. ஓய்வெடுங்க ஓய்வெடுங்க, எல்லாரும் ஓய்வெடுங்க. 10:39 ஆச்சு. இந்த மணி மாலா அம்மாவுக்கு போன் பண்ண நான், நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. திருவான்மையில இருக்கிறாங்க அவங்க. இருக்கீங்களாம்மா? சென்னையில தானே இருக்கிறீங்க, ஒரு 8 வந்து போங்களேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா மணிமாலம்மா இருக்கீங்களா? கொஞ்சம் நடுவட்டம் எழுத்துங்க. எஸ். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையன்ற மாதிரி சூரியன் உதிக்குது பாருங்க அவங்க ப்ரொஃபைல்ல. இருக்கீங்களாம்மா? மணிமாலம்மா எடுங்கம்மா. நடுவுக்கு 10 எடுங்க. லைவ்ல வந்து பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியை, ஒளிபரப்பு செஞ்சிருந்தோம்ல. ஐயா மணிமேகலாமா வரலங்கய்யா. இப்ப இல்லையே. இப்ப இல்ல மணிமேகலம்மா இல்ல, மணி மாலா அப்படின்னு ஒருத்தருக்காங்க பாருங்க. மாலான்னு இருக்காங்க. இருக்காங்க, லைன்ல தான் இருக்காங்க. நேத்து பேசின போன். வாங்கம்மா நான் வந்துருங்க ஐயா, நான் கூட முயற்சி பண்றேன்னாங்க. அவங்க வந்து லைவ்ல வந்தாங்களா இல்லன்னு தெரியல. சரிங்க, சிவாய நம. சரி, வாழ்த்து பாடி முடிச்சிடலாம் பிரேமம்மா. எல்லாரும் வாழ்த்து வழிபாடு குறித்து கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 9:30 ஆரம்பிச்ச நிகழ்ச்சி 10:40 வரலாம் வண்டி ஓடி இருக்கு இப்போ. ஆமா, நன்றிங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? 9:30 நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டோம். சிவா எனக்கு முடியலைங்கய்யா இன்னைக்கு. முடிச்சிட்டு வரது எல்லாரும் தைலம் தேய்ச்சிருக்கேன் இப்போ நான். உடம்பு இல்ல, கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சிட்டு வார்த்தை படுக்க போய் நாளி ஆயிடுச்சு. சரிங்கம்மா சரிங்கம்மா. சந்தோஷங்கய்யா. வாழ்த்து பாடிடலாம் பிரேமம்மா. பாடிடலாங்கய்யா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலா வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை. கண்ணி நல்ல துரும் கழுமல வலநகர் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லளவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடை கண்களே. வான்மையில் வடாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிராது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.
ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேட்பை ஒரு செய் தனிவேல் வாழ்க, உப்புடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றிமா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு தெய்வ சேக்கிழார் பெருமானவர்களே பெரிய புராணத்தை சிந்தித்து வந்தோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த சிவபெருமானுடைய கருணையினாலே பெரிய புராண நிறைவு வழிபாடு காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பக்கத்தில் பூரணாம்பிகை உடனாக்கிய பூரணேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற நம்முடைய பெரிய புராண நிறைவு வழிபாடு அற்புதமாக இன்று நடந்தேறியது. நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த மனம் மொழி மெய்களாலே ஒத்துழைத்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறோம். பொருளால் தாங்கிய அனைத்து அடியாருடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறோம். நிச்சயமாக உங்களாலே தாங்கப்பட்ட நிகழ்ச்சி இது. உங்களுடைய அந்த பொருள் உதவி இல்லை என்றால் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஐயாவுடைய அன்பு, ராஜா ராணி அம்மாவுடைய ஒத்துழைப்பு, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய உபசரிப்பு, இது எல்லாமே அன்பின் சிவபெருமானுடைய கருணையா தான் நான் பாக்குறேன். ஒன்னுத்துக்கும் நான் எந்த வித எதுவுமே நான் உடல் உழைப்பு நான் செய்யவே இல்லை. ஆமா, இல்லை. ஒரே ஒரு காரியம் பண்ணது என்னன்னா, சேனல்ல எல்லாரையும் கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்தது கூட இல்லை, அரவணைச்சு இப்ப ஒவ்வொருத்தரையா பேச வச்சது, பாட வச்சது, அப்படியே கொண்டு வந்ததுதான் தவிர மற்றபடி வேற எதுவும் ஒன்றும் போதா நாயன்னு நம்ம சொல்லணும். சாமி நம்மளையும் ஒரு ஆளா வச்சிருந்துருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி பாத்திரமா நம்மளும் இருந்திருக்கிறோம். அந்த வகையில நம்மளும் சிவபெருமானுடைய கருணையை எண்ணி வியந்துக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் நல்லபடியா இன்னைக்கு வேள்வியில ஆரம்பிச்சு ஊரணேஸ்வரர் திருக்கோயில வழிபாடுல முடிஞ்சு, அதுக்கப்புறம் கலந்துரையாடலாம் தொடங்கி எல்லாரையும் எல்லாரும் தங்க கருத்து சொல்லும் போது எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது தொழுது அந்த ஒரு பெரிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்த இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத நாள். எல்லாமே காணொலியில இடம்பெற்று இருக்கிறது. சிவபெருமானுடைய கருணையில இருந்து அதை நம்ம எல்லாரும் பகிர்றதுக்கான ஏற்பாடுக்கு தான் பார்ப்போம். சேமலம்மா வந்திருந்தாங்க, அவங்களுடைய திருவடியை வணங்கிக்கிறோம். ஐயா சென்னை தாம்பரம் சிவநகம் வரலாறு ஐயா அவர்கள் அவர் கீழே உட்காந்தாரு. மேல உட்கார சொன்னா மேல உட்கார மாட்டேன்னாரு. நான் உங்களை போல கீழே உட்காரன்னு சொன்னாரு. அது எல்லாம் லேடிஸுக்கு எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. ஐயா மேல உட்காருங்கன்னாங்க. ஏன் அடியார்கள் நீங்க இருக்கும்போது நான் கீழே உட்காரன்னு சொன்னது ரொம்ப ஒரு பெருந்தன்மையான செயல். அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் ஆளார் ஈக்குவல் அப்படின்றது மாதிரி கொண்டாடுவாரு. அது ஒரு பெரிய, அது நம்ம நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான செயல். அடியார்கள் எல்லாமே ஒண்ணுதான். நீங்க மட்டும் மேல உட்காந்துட்டு நான் மட்டும் மேல உட்காந்து, நீங்க மட்டும் கீழே உட்காந்து நான் மேல உட்காந்து நல்லா இருக்காது அப்படின்னும் போது அடியார்களுக்கு என்ன தோணும், பரவாயில்ல ஒரு லேயர் இல்லாம பாத்துக்கிறாரு. ஒரு அடியார்களுக்கு இன்னொரு அடியாருக்கு லேயர் இல்ல. போட்டோ எடுக்கும்போது கூட கிட்ட தெருக்குமா தான் போட்டோ எடுத்துக்கிறாரு, பார்த்தேன் நானு. அதுல கூட ஒரு லேயர் இல்லை, எதுலயுமே ஒரு லேயர் இல்லை அவர்கிட்ட பார்த்தேன். ஒரு பேதம் இல்லாம ஒரு குழந்தை மாதிரி எல்லாருக்கிட்டையும் அரவணைச்சிட்டு ஒரு குழந்தை மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணாரு, ஒரு போட்டோ எடுத்துட்டு போறாரு. என்ன நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாரு. சீக்கிரம் முடிச்சு, நம்ம பேசும்போது எடுக்கும்போது சீக்கிரம் முடிச்சுட்டு போன்றாரு. என்னடா இவரு, சரிங்க சீக்கிரம் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிச்சுக்க சொன்னேன். ஏன்னா அவர் கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 1:45 தாண்டி 2 தாண்டி தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் சீக்கிரம் முடிச்சுக்கலான்னு எங்க வீட்டுல எங்க அப்பா சாப்பிடாம இருக்கும்னு என்கிட்ட சொல்றாரு. அப்பா சாப்பிடாம இருக்கும், சீக்கிரம் முடிச்சுக்க போன்றாரு. சரிங்க ஐயான்னு சொன்னேன். அவ ஏன்னா பேசும்போது எல்லா நிகழ்ச்சியும் சுவாரஸ்யமா ஓடி போச்சு. நேரம் எப்படிதான் போச்சுன்னே தெரியல. நம்ம போட்ட கணக்கு வேற, நிகழ்ச்சி எட்டி பார்க்கும்போது நேரம் 2:15 தாண்டிடுச்சு. சற்று எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி நேரம் போனதே தெரியல. அதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அவங்கவுங்க கருத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஐயா பேச ஆரம்பிச்சாரு, உருக ஆரம்பிச்சாரு, பேச ஆரம்பிச்சாரு, சிவஞான போதம் தொட்டாரு, முடிஞ்சு போச்சு கதை. சாப்பாட்டு நேரம் கடந்து போச்சு. பசி கூட எல்லாம் மறந்துட்டாங்க இருந்தாங்க. அப்புறம் அம்மா ராணி அம்மா சாப்பாடு நினைவூட்டி சாப்பிடணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாகேஸ்வர பூசையை நிறைவு செஞ்சாங்க. அதுவும் இன்னொரு விஷயம், அந்த குடும்பமே பரிமாறிச்சு. ராஜா அம்மாவுடைய பசங்க, அப்புறம் அவங்க மகள்கள், பேரன் பேத்தி எல்லாமே உதவி செஞ்சாங்க. சொல்லுங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல எப்படி விசாரிப்பாங்களோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. அதுதான் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அதுதான் அர்ப்பணிப்பு இருந்தது. ஆமா, என்ன திட்டினாங்க, நீயா 6 மணிக்கு ஹெல்ப் பண்றவன், நீயா முன்னாள் இது பண்றவன் அப்படின்னு திட்டி தான் அவங்க ஹெல்ப் பண்ணிருந்தாங்க.
நீ ஏன் வந்து பண்றவன் சொல்லிட்டு திட்டிட்டு அம்மா ராணி அம்மா திட்டினாங்க. ஆமா உண்மையில தான் நான் வந்து முன்னாள் வந்து பண்றேன், அதை எடுத்து வைக்கிறேன், இதை எடுத்து வைக்கிறேன், நல்லா வாய்ஸ் விடால விட்டேன். ஆனா என்னால பண்ண முடியல, என் சூழல் அந்த மாதிரி இருந்தது. முன்னாடியே போலான்னு தான் கூட இருந்தது. ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனா வந்து அந்த இதெல்லாம் வந்து வேள்வி சாமா தூக்கி வைக்கிறதுல இருந்து சில விஷயங்கள்ல கொஞ்சம் காலையில தாட்சாயணி அம்மாவுக்கு உதவி செஞ்சதுல கொஞ்சம் நடந்ததுங்க. மிக்க எல்லாம் ஒரு கோஆபரேஷன் எல்லாம் இருந்ததுங்க, பேதம் இல்லாம நடந்தது. இதுல புயல் நடராஜன் வந்திருந்தாரு. ஒரு பொன்னூசல்ல முரண்பாடு இருந்தாலும் வந்து ஐயா பார்க்கணும்னு வந்து கடைசி வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு ஒரு மூலையில உட்காந்து இருந்தாரு. பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. கடைசியில் அறிமுகப்படுத்தி வச்சேன். அவரும் வந்து ஐயாவை பார்த்துட்டு வணக்கம் வச்சுட்டு தான் கிளம்புனாரு. அவரையும் பஸ் ஏற்றி விட்டோம். ஏன்னா மரியாதை வந்தவங்கள ஒருத்தர் விடாம கவனிக்கணும் இல்லையா? ஆமா, எல்லாரையும் கவனிச்சு அவரையும் கும்பகோணம் வண்டியில ஏற்றிட்டு கும்பகோணம் உள்ள விட்டுட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்துட்டேன். சாம்பசிவ ஐயாவும் சித்ரா அம்மாவும் மணிமேகல் அம்மாவும் மீண்டும் ஒரு முறை அம்மா விட்டு வீட்டுக்கு வந்து அவங்கள வாழ்த்து சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்டு போனவங்களை கூட்டிட்டு வந்து திருப்பியும் வந்து வாழ்த்துட்டு வேட்டி சட்டை கொடுத்தாங்க. அதையெல்லாம் கொடுத்து கல்யாணம் ஆக போற அந்த பொண்ணையும் வாழ்த்துட்டு ஒரு பெரிய நிறைவா தான் அன்னைக்கு எல்லாம் வீட்டுக்கு போனாங்க. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. நெடுலா இருந்து எங்க அம்மா பேசினாங்க, அது ஒரு எனக்கு சந்தோஷம். எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா கூப்பிட்டு வேற குடியிருந்த கோயில்னு சொன்னாரு. தாயை பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். தன் மகனை சான்றவன் என கேட்டல்னும் போது பரவாயில்ல, நம்ம பிள்ளையும் வந்து ஏதோ ஒரு சமூகத்துல சேராமல ஒரு எண்ணம் வந்திருக்கும். அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம். நன்றி அம்மாவுக்கு, நன்றி அப்பா அம்மா. எங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொன்னார் ஐயா அருளரசு ஐயா. அதுக்கும் நான் அவருடைய பொன்னார் திருவடியில வணங்கி மகிழ்கிறேன். இதெல்லாம் நான் அங்க பேசியிருக்க வேண்டியது. ஏன் அங்க இது மாதிரி போறீங்க? ஏன் இப்போ ஏன் இங்க பேசுறேன்னா அங்க பேச முடியாதனால இங்க பேசிட்டு இருக்கிறேன். நன்றி உரை சொல்றது கூட நம்மளால முடியாம போயிடுச்சு, நேரம் இல்லாம போயிடுச்சேன்னு தான். அந்த மாதிரி வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை மனமொழி மைகளால் நன்றி கூறி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்கிறோம். நிறைவு செய்வதற்கு முன்பாக அறிவிப்பு. நாளை காலை 5:20 மணிக்கு எப்பொழுதும் போல அதிகாலை 5:20 மணிக்கு பன்னிரு திருமுறை பாராயணம், திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் நிகழும். எம்பெருமான் சிவபெருமானுடைய கருணையினாலே 3ஆம் திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறை பாராயணம் தற்போது செய்து வரும். அந்த நிகழ்ச்சியில் நண்பர் பெருமக்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வர முடியாதவங்க மனமொழி மேகலால இங்க நீங்க வந்து சேர்ந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நேரடியில் பார்த்திருப்பேன்னு நம்புறேன். அந்த வகையில் உங்களுடைய பொன்னார் திருவடிகளை நான் வணங்கி பார்க்கிறேன். வர முடியாம பொருளாதாரத்தில் தாங்கின அம்மாமார்களுக்கும் நான் திருவடியை வணங்குகிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.